ஈடியோட கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்குது, 1%க்கும் கம்மியாக இருக்குது இல்லையா? அப்போ மிரட்டி பார்க்குறது தானே சார் அர்த்தம். ரைடு போயிட்டு வந்தால் என்ன அர்த்தம் சார்? அதே கடிதத்தை திரும்ப இன்னொரு முறை ஆளுநர் காமிச்சு ஆளுநர் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். தானங்க நீட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தாங்க. கவர்னர் வந்து நீட்டுக்கு வந்து மசோதா தாக்கல் பண்ணிட்டோம், எங்களுக்கு அனுப்ப மாட்டாரு. அவர் காரணம் கேட்டு பதில் சொல்ல கேட்குறாரு. பைபாஸ் பண்ணால் 2 நாளில் வெளியே வந்துடலாம். இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஸ்டென்ட் வச்சா ஒரே நாளில் வெளியே வந்துடலாம் டிஸ்சார்ஜ், அதுவும் தெரியும். 15 நாள் இருக்குது கஸ்டடி எடுக்குது, 6 நாள் 7 நாள் பைபாஸ் பண்ணி 7 நாளுக்கு அப்புறம் கூட கஸ்டடி எடுத்து உட்கார வச்சு. இங்கே இருக்கிற டாக்டருங்க ஒருவேளை போலியாக சான்று கொடுத்திருந்தால் அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுவார்கள். சென்னை மெட்ரோவில் வந்து 200 கோடி முறைகேடு நடந்ததுக்காக சிபிஐயில் வந்து புகார் கொடுத்துருக்கோம். ஸோ அது விசாரணைக்கு எடுக்கப்பட்டால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறை செல்வார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார். சிபிஐ நடவடிக்கை எடுக்க போகும்போது அந்த மாநிலத்தில் இருக்கிற தலைவர், அதாவது முதலமைச்சர் வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாதுங்க, அவங்க தப்பு செஞ்சால் கூட இங்கே தாங்க நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சட்டப்பிரிவு 164 கிளாஸ் 1 படி அமைச்சர்களை நியமனம் செய்கிறதுக்கு வந்து முதலமைச்சருக்கு வந்து தகுதி இருக்குது, அனுமதி இருக்குது. அப்படின்ற போது ஆளுநர் எதுக்காக திரும்ப அனுப்பணும்? அதில் எதுக்கு ஒரு அரசியல் பண்ணணும் சார்? நீதித்துறை அரசியல் தலையிட்டு இருக்குது. இன்னார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னு சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறையை சார்ந்தவர்கள் இருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் கேட்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன பயம்? நீங்கள் ஏன் போக மாட்டீங்க? எனக்கு போக விருப்பம் இல்லை. என்ன காரணம்? உடல்நிலை சரியில்லைன்ற காரணம் மட்டும் சொன்னால் அது என்ன சொல்லணும்? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேங்க, ஆஸ்பத்திரி முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டு போக சொல்லுங்கள். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு பால் கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. அரசியல் களமே ரொம்பவே சூடு பிடிச்சி போயிருக்கு. முதல்ல செந்தில் பாலாஜி அரெஸ்ட், அதுக்கு அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, அதுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு பதில் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. இப்போ மறுபடியும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, எதுக்கு இவ்வளோ பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே கனிமொழி அவர்கள் அரெஸ்ட் பண்ண போது கூட இவ்வளோ பேர் போய் பார்க்கல, செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணோன்னே இவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்கன்னா என்ன சார் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? மடியில் கணம் வழியில் பயம். அதாவது ரொம்ப நாளாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து குரல் எழுப்பிட்டு தான் இருக்கார். அதாவது அண்ணாமலை அவர்களும் சரி, மத்தியில் ஆளுகின்ற பாஜகவும் சரி, ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கணும்னு தான் விருப்பப்படுறவங்க எல்லாருமே. 9 ஆண்டு கால ஆட்சியில், மத்திய அரசு ஆட்சியில் ஊழலுக்கு இடமே இல்லை, வளர்ச்சி தான், வளர்ச்சி பாதை நோக்கி தான் போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை எங்கும் ஊழல் எதிலும் ஊழல்ன்ற ஒரு சூழல் தான் நிலவி வந்துகிட்டே இருந்த ஒரு காலம். அதில் குறிப்பாக இப்போ வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாகில் 10 ரூபா மேலே வச்சது ரொம்ப ஹைலைட் ஆகிடுச்சு. ஏன்னா தமிழகமே வந்து இந்த டாஸ்மாக் வருமானத்தை நம்பி அரசு நடத்துகின்ற ஒரு சூழல் தான் இருக்கும்பொழுது இந்த டாஸ்மாகில் 10 ரூபா மேலே வச்சு அதுக்கு பில்லை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு கில்லாடி யாருன்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பெயர் வந்து பொதுமக்கள் மத்தியில் வருது. டாஸ்மாகால் வருமானம் அதிகமாக வரும்பொழுது அதை பயன்படுத்துகின்ற மக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பணம், அவருடைய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறதே, இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச கொள்ளை. கண்ணுக்கு தெரியாத கொள்ளைகள் நிறைய இருக்குது. ஸோ இப்படி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்கள்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த சொத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி, ஏன்னா அவர் இருக்கிறது தானே சொல்கிறாரு, என்ன புதுசாக சொல்லிட்டாரு, ஸ்கேம் எங்கே இருக்குது, ஊழல் எங்கே இருக்குது அப்படின்னு பொத்தாம்பதுவாக பேசக்கூடிய சூழல் இருக்குது. எதிர்கட்சியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அவர்களை ஆதரிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அதில் உண்மைத்தன்மை என்னன்னாக்கா, நீ யார், நீ எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்கன்றது தான் அதனுடைய டிஎம்கே ஃபைல்ஸோட முக்கியமான ஒரு இது. அதை வச்சு அது வேறு பக்கம் போகலாம். இப்போ இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஏன் பதறாங்க, எதுக்கு பதறாங்க? நீங்கள் பாருங்கள், இன்கம் டேக்ஸ் ரெய்டு போகும்பொழுது வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தியா, வாரண்ட் எடுத்துகிட்டு வந்தியா, இதெல்லாம் தேவையில்லாதது. அவங்களுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படி அதெல்லாம் வந்து அவங்க கம்ப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னோட வீட்டில் மனைவி இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சப்பக்கட்டு. அப்போ ஏதோ உள்ளே இருக்குது, அதை நீ மறைச்சி வைக்கணும், இவங்களை டிலே பண்ணணும். இதுதான் பிரதானமாக பார்க்கக்கூடிய சூழல். அதை தொடர்ந்து 17 நாட்கள் விசாரணை, அதன் பிறகு இடி, இப்படி இடியினுடைய கைது. இப்போ இடி கைது பண்ணால் அமலாக்கத்துறை கைது செய்யப்படும்போது இது வந்து தலைவர் அண்ணாமலை அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பார், மீடியாவில் இருக்கோம் எல்லாருக்குமே. இந்த கைது என்பது வந்து
இது வந்து அவர் செய்த செயலினுடைய தொடர்ச்சி. எப்போ செய்ததுன்னா 2016 செய்யப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு அல்லது ஒரு ஊழல் அல்லது வந்து ஒரு ஏமாற்று வேலை. ஒருத்தருக்கு பதவி வாங்கி தரேன், இப்போ அந்த ஒரு பணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அதை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அது கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் காம்ப்ரமைஸ் கோர்ஸ் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போய் எப்படி நீ வந்து ஊழல் வழக்கில் திருப்பி கொடுத்துட்டா விட்டுருவியா அப்படிலாம் கேள்வி கேட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இடி ஏன்னா நீங்கள் சும்மா கட்டி போட்டு வச்சுருக்கிற, இடி அதுக்கு ஸ்டே கொடுத்து வச்சுருக்கீங்க, இடி வந்து அவங்க வேலையை செய்யலாம்னு சொல்லி அது தொடர்ச்சியான ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இடி வந்து அதை கைது செய்கிறாங்க. அதற்கு ஒரு நாடகம். இதுதான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. எங்கே பாஜகவில் நுழைய முடியலையோ, நேற்றுக்கு வீடியோக்குள்ளே பேசியிருக்காரு. டெல்லியாக இருக்கட்டும், டெல்லியில் மனிஷ் சிசோடியா அவர்களை கைது செஞ்சதாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களில் இந்த ஈடியை விட்டு மிரட்டி பார்க்குறது, அதே மாதிரி இப்போது பீகாரில் தேஜஸ்வி யாதவ் பேசியிருக்காரு. இப்போது தமிழ்நாட்டில் திமுகவை எதுவும் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச பாஜக இந்த மாதிரி ஈடியை விட்டு மிரட்டி பார்க்குதோ அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன ஒரு கேலிக்கூத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இப்போ ஈடி உங்கள் வீட்டுக்கு வருமா, எங்கள் வீட்டுக்கு வருமா? யார் வீட்டுக்கு போவோம்? யாருக்கிட்ட வந்து பிரச்சனை இருக்கோ, யார் வந்து தவறு செய்திருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் ஈடி போக முடியும். இதில் எங்கே இந்த மிரட்டல் வந்துச்சு? இப்போ உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது, நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க, அப்போ உங்கள் வந்து நடவடிக்கை ஈடி வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு அங்கே ஒரு முகாந்திரம் இருக்குது. என்னன்னா சார், இந்த ஈடியோட கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்குது, 1%க்கும் கம்மியாக இருக்கு. சொல்லாதீங்க நீங்கள். அப்போ மிரட்டி பார்க்குறது தானே சார் அர்த்தம்? ரைடு போயிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? அதாவது இப்போ சிபிஐயில் போடுற 100 வழக்கும் வந்து இது தண்டனை பெறுவதில்லை. ஏன் இந்த மாநிலத்தில் போடுற இந்த கொலை வழக்காக இருக்கட்டும், கற்பழிப்பு வழக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து முழுமையாக 100% தண்டனை பெறுவதில்லை. அதற்காக நீ கேஸே போடக்கூடாதுன்னு சொல்லிட முடியுமா? எத்தனை கொலை வழக்குகளில் எத்தனை பேர் ஜாமீனில் இருக்கான், எத்தனை கொலை வழக்குகளில் ட்ரையல் நடத்தி விடுதலை வாங்கியிருக்கிறாங்க. சட்டம் வந்து வழக்கு நடத்தும் பொழுது அதனுடைய பார்வை வேறு. ஏன்னா யார் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் அவர் வந்து நிரபராதி என்ற பார்வையில் தான் நீதிமன்றம் பார்க்கும். நீதிமன்றத்துக்கு என்ன தேவை? இந்த விசாரணை செய்கின்ற அந்த ஏஜென்சி வந்து இவரை சம்பந்தப்படுத்துகின்ற அந்த நிகழ்விற்கு உண்டான ஆவண ஆதாரம், வேறு ஏதாவது ஆதாரம், சாட்சியங்கள் இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது இல்லைன்னாக்கா விடுதலை, பெனிஃபிட் ஆஃப் டவுட் தானே தவிர அவங்கள வந்து விடுதலை பண்ணும்போது இவர் குற்றமற்றவர், நிரபராதி, இவர் வந்து ரொம்ப நேர்மையானவர்லாம் விடுதலை, குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு விடுதலை பண்ணுறாங்க. அது வேறு இது வேறு. அதனால் 100 வழக்கு சிபிஐ இது 1.5% சொன்னாங்க. யாராவது சொன்னாங்க 0.5% தான் வந்து ஈடியில் வந்து கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க, மற்றபடி அவங்க கன்விக்ஷனே வாங்குறதில்ல. இது மிரட்டுவதற்காக பயன்படுத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், மிரட்டுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதான் நான் திரும்பியும் சொல்ல வரேன். இது சாமானிய வீட்டுக்கு யாரும் ஈடி போகிறதில்ல. தவறு செய்கிறவர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய சாதாரண மக்கள் ஃபினான்ஷியல் ஸ்கேம் அளவுக்கு போக மாட்டாங்கிறதுனால அரசியல்வாதிகளை கூறி வைக்கிறாங்களோ தானே? அப்படி இல்லைங்களே. ஈடிக்கு ஒரு முகாந்திரம். இப்போ இந்த வழக்கில் ஈடி கைது செய்வதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும்னா நான் வந்து சட்டப்படி விளக்குறேன் உங்களுக்கு. இது ஈடி டைரெக்டாக கேஸை ஃபைல் பண்ணலை, சிசிபி கேஸை போடுறாங்க. என்ன கேஸு? ஒரு அருள்மணின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரிங்க இந்த எம்டிசியில் வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன மாதிரி கொஞ்சம் பேர்ட்ட ஏமாற்றிட்டாருங்க. யார் ஏமாத்துறது? அமைச்சருடைய சகோதரர் அசோக்கு, அவருடைய அசிஸ்டண்ட்டு சண்முகம், இன்னொருத்தர் ராஜ்குமார், இந்த 4 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இடி எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இடி எப்படி வருதுனாக்கா, முதல்ல சிசிபி கேஸ் போடுறாங்க. எஃப்ஐஆர் போடும்போது இந்த அஃபென்ஸ் 420, 406 அல்ல வேறு ஏதாவது 409 இல்லை 465, 471 இதெல்லாம் வந்து ஆவணங்கள் ஃபோர்ஜரி சம்மந்தப்பட்டது, ஏமாற்று சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஒரு எஃப்ஐஆரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் இது வந்து ப்ரிடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் மோசம் செய்யப்பட்ட இல்காட்டன் மணி, அந்த முறையில் அதான் அந்த பணம், அது வந்து ப்ராசிட்ஸ் ஆஃப் க்ரைம் அப்படி சொல்லுவாங்க. அந்த ப்ராசிட்ஸ் ஆஃப் க்ரைம் எங்கே போதோ அந்த ப்ராசிட்ஸ் ஆஃப் க்ரைமை பொறுத்த வரைக்கும் ஈடி வழக்கு பதிவு பண்ணலாம். இப்போ என்ன, ஒருத்தர் பணம் கொடுத்தாரு, ஏமாந்துட்டார், பணம் வாங்கினவர் அந்த பணத்தை என்ன பண்ணார், அந்த பணம் எங்கே போச்சு, அதை விசாரிக்கிறதுக்கான அமைப்பு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிசிபி, அதுக்கு அடுத்தது இடி, அப்புறம் மணி லாண்ட்ரிங். இப்போ விசாரணை பண்ணும்பொழுது இவரை வந்து இடி வந்து விசாரணை பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு வாக்குமூலம் வந்து பண்ணும். இடி அதுக்குள்ளே இவர் யார் என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணி, இவர் இந்த தவறு பண்ணியிருக்காரு, இந்த நாட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்காரு, இந்த ஊரில் எவ்வளோ பணம் வச்சுருக்காரு, இந்த பணத்துக்கு முகாந்திரம் இல்லை, இதில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சில விஷயங்கள்லாம் கண்டறியப்பட்டால் இன்னும் அவர்கள் மேலே வந்து வழக்குகள் பதிவு செய்யப்படும். இதுதான் அவங்க பயம். அதனால் இந்த இடியை வச்சு மிரட்டுறாங்க. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பண்ணுறாங்க. ஏன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பண்ணுனாக்கா நேராக முதலமைச்சர் மேலே பண்ண முடியாதா? பண்ணணுன்னா பண்ணலாம் இல்லையா? எதுக்கு இப்போ செந்தில் பாலாஜிக்கும் மத்திய அரசுக்குமோ அல்லது தமிழக பாரதியாவுக்கும் என்ன பெரிய பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ திருடன்னு சொல்லி கையை காட்டுறாங்க, இது வந்து 10 ரூபா நீ எல்லாத்தையும் வாங்கினு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு அரசியல்வாதியை குற்றம் சொல்லுவது அது வந்து சாதாரணம்.
அதுக்காக பழி வாங்கும் படலம் அப்படி ஈடி விட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சிகளும், ஏன்னா ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறவங்க ஒருத்தன் அரசு ஆயிருக்கான், எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஊழலற்ற ஆட்சி தருகின்றவரை வந்து ஒரு நெருக்கத்தில் வைக்கணும். அப்போ வந்து இதை இப்போ சொன்னோம்னா நாளைக்கு வந்து இன்னொருத்தரை கை வைக்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணத்தில் சொல்கிறாங்க. எல்லா எதிர்க்கட்சியும் பொதுவாக இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரியுமே இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தான் 3 pillars ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. 4th பில்லராக மீடியா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த லெஜிஸ்லேச்சரை வச்சுக்கிட்டு மற்ற 2 பில்லருமே மோடி அவர்கள் அடித்து உடைக்கிறாரு, ஜுடிஷியரி சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன், உண்மையிலேயே ஜுடிஷியரி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை நினைக்கிறீங்களா? எந்த கோணத்தில் அவங்க அதை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன் இப்போ நேற்று போய் வந்து காவேரி ஆஸ்பத்திரிக்கு வேணும்னு கேட்டாங்க, ஏன் நீதித்துறை கொடுக்கலையா? அப்போ காவேரி ஆஸ்பத்திரியில் கொடுக்கக்கூடாதுங்க, ஏதாவது வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா நடிக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குது. அப்போது டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பிரைமா ஃபேசி தேர் மே பி சம் காஸ்ட் ஃபார் ட்ரீட்டிங் இன் அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட் இஸ் காஸ்ட். இது ஒரு நேச்சுரல். இப்போ அதில் என்ன ஜுடிஷியரி தலையிட்டுச்சா? ஜுடிஷியரி சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கானாலும் இப்போ எய்ம்ஸ் மருத்துவ குழு வந்து விசாரிக்கணும், அவங்க நோய் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏஜென்சின்னு கூட வச்சுக்கலாம். அவங்க பார்த்து யதார்த்தத்தை சொல்லணும்னு அது வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மத்திய அரசுக்கு உண்டான அந்த அதிகாரத்தில் அவங்க செய்வாங்க, ஈடி பண்ணுறாங்க உண்மையை கொண்டு வருவதற்காக. அதனால் இந்த சாதாரணமாக இந்த விஷயத்துலேயே நீதிமன்றம் சுதந்திரமாக செயல்பட்டுருக்கு. இவங்க எதுனாலும் நான் என்ன கேட்குறேன்னா, ஊழலை பற்றி சொல்லும் பொழுது வழக்கு பதிவு செய்யணும். வழக்கு பதிவு செஞ்சிட்ட பிறகு நீதித்துறைகிட்ட போனாக்கா சாதாரணமாக இந்த மாதிரி வழக்கெல்லாம் குவாஷ் பண்ண மாட்டாங்க. நீதித்துறை வந்து தலையிட்டு குவாஷ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. இது பொதுவாக சாமானியனுக்கும் நடக்கின்ற ஒரு செயல் தான். இது நீதித்துறை அதன் கடமையை எப்போவுமே செய்யும். இது யாரையும் தலையிட முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை. ஒரு வேளை வந்து நீதித்துறையில் அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து பதவியில் இருந்தாலும் கூட அவர்கள் அரசியல் சார்ந்து செயல்பட மாட்டார்கள் என்பது தான் உண்மை. அரசியல் அதில் வந்து தலையிட முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்றது தான் இது வரைக்கும் மக்கள் கண்டு. எதிர்க்கட்சியோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, நீதிபதிகளே ஓப்பனாக வந்து ப்ரெஸ்ஸில் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, சுதந்திரமாக செயல்பட முடியல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் சொல்கிறாங்களே. எப்போ சொன்னாங்க? எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படி சொல்கிறாங்க சார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்க எப்போ சொன்னாங்க? ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்களா சார்? ஒரு தடவை 4 ஜட்ஜஸ் வந்து கலீஜியம் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையில் அவங்க வந்து வெளியில் வந்து சொன்ன விஷயம், இந்த மாதிரி வந்து செயல்பாடு சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள நடந்த விஷயம் தவிர யாரையும் சார்ஜ் பண்ணி சொல்ல. அப்படின்னா நீதித்துறை அரசியல் தலையிட்டு இருக்குது, இன்னார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னு சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறையை சார்ந்தவர்கள் இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ யாராவது ஒரு நீதிபதி அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? இல்லை ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? இன்னார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? ஒன்றும் நடக்கலையே. வாயால் சும்மா பேசிக்க வேண்டியது தான். 4 தூண்கள் தான் இல்லைன்னு சொல்லலை. என்ன நீதித்துறை ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற 3 துறையும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீதித்துறை இந்தியாவில் சாமானிய மக்களுக்காக, அதாவது நீதி வழுவாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ஒரு 5-10% வந்து இங்கே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ ஒரு ரெக்கமெண்டேஷனோ நடக்கிறது இயற்கையான ஒரு சம்பவம். அதை நம்ம ஒன்றும் குறிப்பாக இதுதான் நடந்து நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. இது வந்து 10வது சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போது இந்த ஜுடிஷியரி ப்ராசஸ், அதாவது கேஸ் ஃபைல் பண்ணி ரிசல்ட் வரைக்கும், வேர்டிக்ட் வர வரைக்கும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து அடிக்கிறாங்களோ. ஏன்னா சாதாரண மக்கள் போய் ஒரு கேஸ் போட்டால் கூட நம்ம பேரம்பேத்தி காலத்தில் தான் அது ஜட்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது ப்ராசஸ் ரொம்பவே லாங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதை மாதிரி வந்து நீதித்துறை பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த நீதித்துறைக்கு சம்பளம் கொடுக்குற அரசு பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? பார்க்குது. ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது சட்டங்கள் வருது. அதே மாதிரி புது வழக்குகள் தாக்கலாகுது. ஒரு வருஷத்தில் பல வழக்குகள் தாக்கலாகுது. ஆனால் நீதிபதிகள் எண்ணிக்கை அதே அளவுக்கு தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பேக்லாக் வந்து ஏற்படுவது இயற்கை. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒன் வேர்ட் ஆன்சரில் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. இதை ஒரு விஷயத்தை வந்து ஒன் வேர்ட் ஆன்சரில் சரி தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஏன் சரி ஏன் தவறுன்னு ஆராய்ந்து பதில் சொல்லணும் ஒரு நீதிபதி. சரி, ஆராய்ந்து பதில் சொல்வதற்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. என்ன? சாட்சி விசாரணை, இந்த சாட்சியம் விசாரணை, குறுக்கு விசாரணை, அப்புறம் சட்டப்படி வாதங்கள், இதெல்லாம் கேட்கணும். இது வந்து ஒரு வழக்குக்கு நான் சொல்கிறேன். ஒரு வருஷத்தில் எத்தனை வழக்குக்கு தாக்கலாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி தாக்கலாக புது வழக்குகளுக்கு நேரம் ஒதுக்கணும். அதுக்கு உண்டான இடைக்கால உத்தரவுகளுக்கு நேரம் ஒதுக்கணும். அந்த இடைக்கால உத்தரவு மேலே முடிவு பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்கணும் நீதிபதிகள். அதே மாதிரி வந்து ஒரு வழக்கை வந்து ஃபைனல் ஹியரிங் முடிவு கொண்டு வரதுக்கு சரியாக தவறான இதுக்கு மேலே அப்பீலுக்கு மேலே அப்பீல்,
இந்த மாதிரி சூழ்நிலையினால் தான் வந்து தாமதப்படுது. ஆனாலும் இதை பார்த்ததுனால அரசு மற்றும் நீதித்துறை என்ன பண்ணுறாங்கன்னா மீடியேஷன் அண்ட் கன்சிலியேஷன் லீகல் எய்ட் சர்வீசஸ் வந்து அதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீதிபதிகள் தான் அதில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா எந்தெந்த வழக்குகள்லாம் வந்து மீடியேட் பண்ணி முடிக்க முடியுமோ, நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறை வரைக்கும் போகக்கூடாது. எப்பா உங்களுக்குள்ளே அப்பா அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனையா, வாய்க்கா வர தகராறா, வாங்கப்பா உட்காந்து பேசுங்கப்பா, நீ எவ்வளோ நாள் வாழ போகிற, நீ எவ்வளோ நாள் வாழ போகிற, நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு மீடியேஷன் பண்ணி அதை முடிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இதெல்லாம் காரணம் வந்து யாருன்னா எப்படி வேணால் போங்கப்பா, லைனில் வாங்கப்பா, முதல்ல வந்து நீயா, முதல்ல உன் வழக்கு விசாரிக்கிறேன், 100வது நீ வந்தியா, 100வது நீ வரவும் போது 30 வருஷம் தாண்டி வரியா, வா வந்துட்டு போ அப்படின்னு நினைக்கல. இது ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேக்லாக்கை வந்து ஒழிக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. அதே மாதிரி நீதிபதிகளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ மாதத்தில் கண்டிப்பாக இவ்வளோ கேஸ் முடிக்கணும். ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, புள்ளி வரும் அவங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆனாலும் இன்னுமே ஃபாஸ்ட் ஆகணும் இல்லை சார், துரிதப்படுத்தணும் இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு வழக்கு முடிவுக்கு வர்ற வழக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைச்சலாக இருக்குது. ஆனால் தாக்கல் செய்கிற வழக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போது உங்களுக்கு நேச்சுரலாக அந்த பேக்லாக் இருக்க தான் செய்யும். ஆனால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் இருக்குது, வேறு வழி இல்லை. சிலதெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ரெண்ட் கண்ட்ரோல்லாம் வந்து சட்டங்களை மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலி ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டால் முதல்லலாம் வந்து அது கோர்ட்டுக்கு போய் கேன்சல் பண்ணி சாட்சி இப்போ அப்படிலாம் கிடையாது, நேராக டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரே முடிச்சு விட்ருவார். அது மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. போக போக பாதிக்கப்படும் பொழுது அதனுடைய இது வந்து சரியாயிடும் தான் என்னுடைய கருத்து. வழக்கறிஞர்களை பற்றின ஒரு பொதுவான கேள்வி தான் சார். வழக்கறிஞர்கள் வந்து பெரும்பாலும் சட்டத்தை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்ற நேரத்தில் அவங்க சிலர் மீறவும் செய்கிறாங்க. குறிப்பாக வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஃபோட்டோ, அதில் உயர்நீதிமன்றத்துடைய கார் பார்க்கிங்கில் ஒரு வழக்கறிஞருடைய கார் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. போக்குவரத்து சட்டத்தை மீறி அந்த காரை வந்து அவர் பிளாக் ஃபிலிம்லாம் ஒட்டி வச்சுருக்காரு. ஓரத்தில் லாயருடைய சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது வழக்கறிஞர்கள் வந்து சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டே மீறுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா சார்? இது எல்லாருமே சட்டத்தை மீறுறவங்க தான். வழக்கறிஞர் குறிப்பாக அதை மட்டும் நீங்கள் பிரிச்சிடாதீங்க. ஏன் டாக்டர்ஸ் மீறலையா, என்ஜினியர்ஸ் மீறலையா, ஏன் போலீஸ் ஆஃபீஸர் மீறலையா? எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த லைனை தாண்டி நிறுத்திருக்காங்க தெரியுமா? ஆனால் வழக்கறிஞர்கள் போது அது வந்து குறிப்பாக பார்க்கப்படுறாங்கன்றதான் என்னுடைய இது. அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா வழக்கறிஞர் மட்டும்தான் எங்கேயும் போய் எதுலேயும் போய் கேள்வி கேட்க முடியும், யார்கிட்ட வேணாலும் தைரியமாக பேச முடியும், யாரை வேணாலும் வந்து கடமையை செய்யுன்னு சொல்லி நிர்பந்திக்க முடியும். கோர்ட்டுக்கு போய் தான் இல்லை, நேரில் போயும் பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்கள மட்டும்தான் அந்த ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்றதா நான் நம்புகிறேன். மற்றவங்களாம் ஆர்டினரியாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போய் நீங்கள் போய் கேட்ட முடியுமா? கேட்டிங்கனாக்கா நீ வந்து உள்ளே தான் போகணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. வழக்கறிஞனா ஒரு தொழிலியாது அப்படின்ற மாதிரி பார்வை. இந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் ரோட்டில் சாதாரணமாக போய் பாருங்கள், அனைத்து விஐபி விவிஐபிஸ் வண்டிலையும் அது இருக்கும். இப்போ அவங்க சட்டத்தை மீறலையா? சரி, அப்படி மீறின வழக்கறிஞர் நீங்கள் பார்க்கும்போது மீறப்பட்ட அந்த செயல் அதன் பிறகு அவர் தண்டிக்கப்பட்டாரா படலையான்னு உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு வேளை அது கிழிக்கப்பட்டிருக்கலாம், அவர் ஃபைன் போடப்பட்டிருக்கலாம், எது வேணால் பண்ணியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் பாதுகாப்புக்காக அதை வைக்கிறாங்க. இப்போ சினிமாக்காரங்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள், செலிப்ரிட்டிஸ் போகிறாங்க இல்லையா, அந்த டிண்டட் கிளாஸ் இருக்கும்போது அவங்க வந்து உள்ளே வந்து ஊடுருவி பார்த்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்காக சிலதெல்லாம் நடக்கும். நம்ம எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து பல காரணத்துக்காக வச்சுருக்கலாம். அது வச்சுருந்தாலும் தவறு தான், இல்லைன்னு சொல்லலை. வழக்கறிஞர் செஞ்சாலும் தவறு தான், பொதுமக்கள் செஞ்சாலும் தவறு தான். ஆனால் வழக்கறிஞர் செய்யும்போது தான் குறிப்பாக உற்று நோக்கப்படுவது என்னுடைய கருத்து. அதாவது சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய வந்து வன்முறை வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, இப்போவும் இருக்குதான்னு தெரில. பட் உங்களுடைய டேஸில் வந்து எப்படி இருந்துச்சு? குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய அந்த வன்முறை, அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு பொலிட்டிக்கல் லாபி, எப்போவுமே ரொம்ப பொலிட்டிக்கல் ஆக்டிவாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள அடிதடி, இரும்பு கம்பியால் அடிச்சுக்கிறது, வன்முறை தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞர்களே சட்டக்கல்லூரி மாணவர்களே அதை கையில் எடுக்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாணவர்கள் தாங்க. அது சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும், மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், கலைக்கல்லூரியை விட இங்கே கொஞ்சம் பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி தான் இதை விட மோசமாக இருக்கும். பரவாயில்ல, இல்லை மாணவர்கள் தான். அந்த பருவம் என்பது அப்படி தாங்க. அந்த மனசு, அந்த சூழ்நிலை, அப்போ வந்து அவன் தனக்குத்தானே ராஜான்ற சொல்லிட்டு இருக்கிற ஒரு கர்வமான ஒரு வயது. அந்த வயதில் வந்து இந்த என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசன்ற மாதிரி யாராக முறைச்சி பார்த்தாலும் அடிக்கக்கூடிய அந்த ஒரு இது. ஏன்னா கான்சிக்வன்ஸ் தெரியாது, இதனுடைய சூழ்நிலை பின்னாடி என்ன நடக்க போகுது, இதனால் என்ன ஆகும் அப்படிலாம் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழக்கறிஞர்களுக்காக படிக்கிற அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு வந்து நாங்கள் சட்டம் தெரிந்தவர்கள், உண்மைக்கே சட்டம் தெரியாது, சட்டம் தெரிந்தவர்கள் ஒரு மமதை. சட்டம் சொல்லிக் கொடுக்கப்படும், படிக்கிற காலத்தில் சொல்லிக் கொடுக்குற சட்டங்கள் வந்து மனதில் நிற்குமா நிற்காதான்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. நமக்கு 1ஆம் கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுத்தா ஞாபகம் இருக்குமானா இருக்காது. இன்றைக்கி வந்து அவங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இதுதானா படித்தோமா அப்படின்னு வேணால் ஞாபகப்படுத்தலாம். தவிர ஆனால் சட்டம் படிக்கிறவர்கள் சட்டம் தெரியும் அப்படின்றது என்னால் முழுமையாக ஒத்துக்க முடியாது. ஆனாலும் சட்டம் படித்தவர்களுக்கு சட்டம் தெரியும் என்ற பார்வை மற்றவங்களுக்கு இருக்கின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் தலைக்கணம் இருக்க தான் செய்யும். ஓ நாங்கள் லாயராக போகிறோங்க என்னையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அடுத்தது அங்கே தானே வரப்போகிறாங்க. சட்டம் படித்து முடித்து விட்டு சட்டத்தை பற்றி பேசக்கூடிய சூழலுக்கு அவங்க வழக்கறிஞராக வரப்போகிறாங்க இல்லையா. நீங்கள் கேட்டீங்க முதல்லலாம் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் ரொம்ப பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்தாங்க, தகராறில் அதிகமாக இருந்தாங்க. இப்போ குறைஞ்சிருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதாவது தெரியலன்றீங்க இல்லையா. தெரியலனாலே அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலன்னு தான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு 2018க்கு அப்புறமா அது நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் 2010க்கு பிறகே நடக்கலன்னு தான் சொல்வேன். அந்த 2009 அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. கல்லூரியில் வந்து கடுமையான நடவடிக்கை. ஒருத்தர் கல்லூரியில் சேர்றாங்க, ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு படிப்பு தான் வாழ்வின் ஆதாரமாக இருக்க போகுதுன்ற விவரம் தெரியாது. சாதாரணமாக ஒரு சண்டையை போட்டுருவாங்க. அந்த சண்டை அந்த படிப்பை பாதிக்கும், அதனால் அவங்க குடும்பம் பாதிக்கும். பின்னாடி அவன் வாழ்க்கையில் பெரிய சூழ்நிலைக்கு தப்பான ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருன்றதை உணர்த்துகின்ற வகையில் இப்பொழுதெல்லாம் கல்லூரியில் உள்ள அந்த அமைப்பு அந்த கல்லூரிகள்லாம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சதுனால அது கொஞ்சம் குறைஞ்சிது. ரெண்டாவது, எல்லாரும் இந்த மாதிரி பப்ளிக் நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க மீடியா கேட்டு மற்றவங்கெல்லாம் கேட்டு காவல்துறையினர் வந்து ஒரு சில வழக்கு பதிவு செய்து அதனால் அனுபவப்படுறவங்கள பார்த்து சரி நம்ம எல்லைக்குள் நின்றுக்கணும், ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையில் எல்லா சட்டக்கல்லூரி மாணவர்களும் கொஞ்சம் அமைதியை காக்குறாங்க. ஆனாலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்றும் கூட ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்துக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக போராடுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அமைதியான முறையில் போராடுறாங்க. முதல் மாதிரி வந்து திடீர்னு சாலையில் உட்கார்றது, திடீர்னு பஸ்ஸை பிடிக்கிறது அப்படி இல்லாமல் அவருடைய அந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாட்டை, அவங்களுடைய ஆதங்கத்தை ஏதோ ஒரு 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 நிகழ்ச்சியை குறித்தோ அல்லது ஒரு இஷ்யூவை குறித்தோ எழுப்பப்படணும், கேள்வி எழுப்பப்படணும்னா எழுப்புறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் மாணவர்களை தான் பார்க்கணும். அந்த பருவம் தாண்டிய பிறகு அவங்க தான் சாதாரண மனிதர்களாகி போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பாரங்கள் இருக்குது. அப்புறம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தைய பார்க்கணும், அந்த குழந்தைய காப்பாற்றணும், இப்படி சுமைகள் அதிகமாகிடும். அதனால் அந்த பருவம் நல்ல பருவம், அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆமாம் சார். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்களில் பெரும்பாலானவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக இருக்காங்க. ஏதாவது ஒரு இயக்கத்திலேயோ எஸ்எஃப்ஐயில் ஏபிவிபியில் ஏதோ ஒரு இதில் இருக்காங்க. இப்போ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டாக இருக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வருது. பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டாக இருக்குது, நல்லதா கெட்டதா? நீங்கள் நிச்சயமாக எல்லாரும் அரசியல் தெரிஞ்சிருக்க வேண்டும். எல்லாருமே அரசியல் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அரசியல் இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து அது வந்து அவங்க கடைபிடித்து அந்த வழியில் செல்லக்கூடிய. இப்போது யாருமே கேப்பாரற்று கிடக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தர் அவங்களுக்கு வந்து சரியான பாதையை காட்டக்கூடிய நபர்கள் அமைஞ்சால் நல்லது, அமையலைன்னா ரொம்ப மோசம். அது காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும்பொழுது அந்த அமைப்பினுடைய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு போராட்டம், ஒரு அரசியல் தெரியுது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறதுனா எப்படி அப்படின்னு இந்த வயசில் கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு 35-40 வயசில் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து ஒரு நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் மாணவர்கள் அரசியலில் இருக்கணும், அவங்க விருப்பப்படி இருக்கணும், யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அது அரசியலை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும். சார், இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரெஸ்ட்டுக்கு அப்புறமா இப்போது 2 துறைகள் அவர் வகித்துட்டு வந்தார். அந்த இடத்துல 2 அமைச்சர்களை புதுசாக நியமனம் பண்ணதா நேற்று மத்தியானம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. ஆளுநர் அவர்கள் அந்த கடிதத்தை திருப்ப அனுப்பி அதுக்கு விளக்க கடிதம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சட்டப்பிரிவு 164 கிளாஸ் 1 படி அமைச்சர்களை நியமனம் செய்கிறதுக்கு வந்து முதலமைச்சருக்கு வந்து தகுதி இருக்குது, அனுமதி இருக்குது அப்படின்ற போது ஆளுநர் எதுக்காக திரும்ப அனுப்பணும்? அதில் எதுக்கு ஒரு அரசியல் பண்ணணும் சார்? இல்லை, ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதே ஆளுநர் தான். சிபாரிசு தான் முதலமைச்சர் பண்ண முடியும். இன்னாரை பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்ல முடியும். ஏன்னா அவர்களுடைய பெரும்பான்மை முதலமைச்சர் தான் கையில் இருக்குது. ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. அந்த ஸ்வேரிங் இன் செரிமனி, ஸ்வேரிங் பண்ணும்போது ஓத் எடுக்கணும், சத்தியப்பிரமாணம் எடுக்கணும் இல்லையா. அந்த சத்தியப்பிரமாணம் வந்து ஆளுநர் முன்னாடி எடுக்கிறாங்க. ரைட். ஒரு அமைச்சர் சத்தியப்பிரமாணம் எடுத்து அந்த பதவியில் உட்கார வைக்கப்படுகிறார். இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு பதிலாக அந்த 2 துறையும் அவர்கிட்ட கொடுங்கன்னு. அவர் என்ன கடிதம் எழுதப்பட்டது, என்ன பதில் எழுதப்பட்டதுன்னு எனக்கு நிறைய தெரியலைனாலும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா, இவர்கள் பொதுவாக இவரை மாற்றிட்டு இவரை போடுங்க அப்படின்னாக்க பிரச்சனை இல்லை. இவர் அமைச்சராக அதை கண்டினியூ பண்ணுவார், இலாக்காவை மாற்றுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அந்த ரீசன் ஏன் சொல்லலை, காரணம் ஏன் சொல்லப்படவில்லை என்று கேட்டிருக்கலாம். காரணம் சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இவர் அமைச்சராக இருக்கும் பொழுதே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறையில் இருக்கிறார். நீதி ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சிறையில் இருக்க கணக்கு தான் அது. இப்போ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் அது அங்கே அவர் வந்து அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ எதற்கு காரணம் வேணுமில்ல, நீங்கள் ஒரு இலாக்காவை மாற்றி கொடு, அமைச்சரை மாற்று என்று சொன்னால் ஒரு காரணம் ஏன்னா அவர் தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தவர், செய்து வைக்க போகிறவர்.
இல்லை ஏன் இது என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. சிபாரிசு இவருக்கு பண்ணக்கூடிய இது இருக்குது. யாரை வேணாலும் அவர் வந்து அமைச்சராக்கலாம், யாருக்கு வேணாலும் அந்த இலாக்காவை கொடுக்கலாம். ஆனால் காரணம் என்ன என்பது கேட்பதில் தவறு ஒன்றும் இல்லை. கேட்டதில் வந்து கேட்டால் காரணம் சொல்லிட்டு போகலாம். எனக்கு நான் டிவியில் பார்த்துட்டேன், பேப்பரில் பார்த்துட்டேன், இதனால தான் நானாக யூகிச்சிக்க முடியாது. ஏன்னா சட்டப்படி அவர் நடவடிக்கை மேற்கொள்ளணும், ஆவணப்படி அவர் வந்து செயல்பாடுகள் இருக்கணும். அதனால் கேட்டிருக்கலாம். சார் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு பிரதமர் வேட்பாளராக தமிழரை வந்து நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதற்கு சீமான் அவர்கள் 2024 எலெக்ஷன் வருது இல்லையா, அப்போ நீங்கள் ஒரு தமிழர் நிப்பாட்டுங்க நான் கண்டிப்பாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அமித்ஷா உண்மையிலே அப்படி சொல்லியிருக்காரா இல்லை இதுவும் ஒரு அரசியலுக்காக தான் அவர் பேசியிருக்காரு? அப்படி இல்லை, தமிழர்கள் வந்து பாரத பிரதமராக வரணும் அப்படின்னு அவர் அறிவித்ததில் எந்த விதமான தவறும் இருக்க வாய்ப்பு இல்லை. இது அரசியலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் உங்களுக்கு தெரியும், அவர் சொன்னது என்னென்னா ராஜாஜி, காமராஜ் இவர்களெல்லாம் வந்து வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை பெறாதவர்கள். அதே மாதிரி சமீபத்தில் மூப்பனார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அவருக்கும் அந்த வாய்ப்பு அமையவில்லை, அப்படி தான் சொல்லணும். அதனால் இது தமிழர்களுக்கான வாய்ப்புகள் இருந்த போதிலும் வந்து அமையலை. இப்போ தேவகவுடா கர்நாடகாவில் ஒரு சின்ன ஒரு மெஜாரிட்டி வச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நபர்களெல்லாம் கூட ஐகே குஜரால் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட பிரதமரானாங்க. அமித்ஷா சொன்னதில் அரசியல் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. தமிழர்கள் என்று சொன்னால் அறிவில் சிறந்தவர்கள் என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மை. அதனால் இப்போ நீங்கள் ஒரு தமிழன் முதல்வரானால் இன்னும் நன்றாக இருக்கலாம். இந்த தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற பேச்சு, சவுத் இந்தியாவை ஒதுக்குறாங்க அப்படின்ற பேச்சு இல்லாமல் போகலாம். வாய்ப்பு இருக்கிற நபர் தமிழ்நாட்டில் இருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கலாம். அதாவது இவர் வந்து பிரதமரான ஒரு வேட்பாளர் இருந்தால் நல்லா இருக்குன்னு உணர்ந்திருக்கலாம். அண்ணாமலை அவர்களை குறிப்பிட்டிருப்பாரா சார்? இருக்கலாம், நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுக்கு அந்த தகுதி இருக்குது இல்லையா. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய குவாலிஃபிகேஷன் விடுங்க. அவர் அதான் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, யார் வேணாலும் வந்து அரசியல்வாதி ஆகிடலாம், ஆனால் யார் வேணாலும் ஐபிஎஸ் ஆக முடியாது. அது வந்து யதார்த்தமான உண்மை. அதற்கு ஒரு அறிவு இருக்கணும், அதற்கு ஒரு இது இருக்கணும். அது வந்து அனுபவம் வேறு இருக்குது அவருக்கு. இப்போ வந்து அரசியல் அனுபவம் இல்லைனா கூட இப்போ வந்து அரசியல் அனுபவங்களும் அவருக்கு வந்திருக்கு. இன்னும் நாளடைவில், இது நாளைக்கே நடக்க போகிற செய்தி இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். ஏன்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் வேட்பாளர் என்பது ஏற்கனவே தீர்மானமான ஒரு விஷயம். அதனால் இந்த 24 சீமான் சொல்வதைப் போல இவர் தான் அரசியல் செய்கிறார். இது நடக்காது என்பதை தெரிந்து அவர் என்ன சொல்லியிருக்கணும், 2024 இல்லையா, இல்லை அதுக்கு பிறகு வந்தால் கூட தமிழர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிச்சயமாக வரவேற்போம் என்று சொல்லியிருந்தாருன்னா அவர் தமிழர் மேலே உள்ள பாசத்தில் அவர் அதுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுன்னு சொல்லும்போது இது இங்கே தான் ஒரு சின்ன பாலிட்டிக்ஸாக அதை நம்ம பார்க்குறோம். அதாவது நீங்கள் உங்களால் முடியாதுல்ல, அப்போ மோடி அவர் நீங்கள் தள்ளி விட்டுட்டு நீங்கள் வேறு யாருன்னா கொண்டு போய் நிறுத்துங்களேன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இது வந்து விதண்டாவாதம். அதனால் தமிழர்கள், தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் என்பதெல்லாம் அங்கு பாரத பிரதமர் அவர்களால் உணரப்பட்டு இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிம்மா, 2022 வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் வந்து ஆளுநருக்கு வந்து ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் வந்து ஒரு மனு இது பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, ஆளுநர் போகிற இடத்துல சனாதனம்னு பேசுகிறாங்க, சனாதனம்னா என்ன அப்படின்னும் அதோடு சேர்ந்து ஒரு 18 கொஸ்டின் கேட்டிருக்காரு அது உட்பட. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தார், மனு மாதிரி அவர் போட்டிருந்தார் ஆர்டிஐ சட்டத்தின் கீழே. அதுக்கு ஆளுநர் எந்த விதமான ரிப்ளை கொடுக்காததுக்கப்புறம் அவர் அதை வந்து ஒரு கேஸாகவே இப்போ போட்டுட்டார். கேஸாக போட்டதுக்கப்புறம் இப்போ தற்போது வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தோட கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே வந்து ஆளுநர் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் போய் அவர் சனாதனம் பேசுகிறாரு, அப்போ அவருக்கு வந்து அந்த இவ்வளோ நாள் அது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல சார், எதுக்காக இந்த தாமதம்? இல்லை, யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கிறதுக்காக உடனே பதில் சொல்லணுமா? நான் ஏன் சொல்லணும்? சனாதனை பற்றி உனக்கு தெரியலன்னா விட்டுட்டு போ, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன் கேட்டுட்டு போ, நீ கேட்டு நான் ஏன் பதில் சொல்லணும் என்ற மனநிலை கூட இருந்திருக்கலாம். அது ஒருத்தர் மனு போட்டிருக்காரு, சும்மா கேட்கல, மனு போட்டிருக்காருல்ல, அந்த மனுவில் நீதிமன்றம் சொல்ல சொன்னால் அவர் சொல்லுவார். அப்போ இப்போ நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க, அப்போ நீ சொல்லுவார்? கண்டிப்பாக சொல்லுவார். இல்லை சொல்லணும்னா சொல்லுவார், சொல்ல வேண்டாம்னாக்கா நீதிமன்றம் போட்ட உத்தரவு தவறுன்னு மேலே கூட போகலாம். அவர் இது அவர் சம்மந்தப்பட்ட விஷயம், இது வந்து அவருடைய பர்சனல் விஷயம். சரி, இது ஒரு கோர்ட் அவமதிப்பாக இருக்காது, நீதிமன்றம் உத்தரவு போட்டு. அவர் வந்து கவர்னர்ன்ற கோதாவில் வந்து அவர் எதுவும் பண்ணலை. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ரவி என்ற ஒரு நபர். ஆனால் போகிற ப்ரோக்ராம்ஸுக்கு கவர்னர் ரவின்னு தானே சார் போகிறார்? கவர்னர் ரவியாக கூட போகலாம் அவர். ஆனால் அவர் பேசுகின்றது வந்து அவருடைய பர்சனலாக பேசுகிறார், அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறார். அதற்கு அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும், அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். அதை குறித்து கேட்கின்றவர்களுக்கு அவர் சொல்லலாமா வேணாமா அவர் தான் முடிவு சொல்ல வேண்டும். அது சொல்வது சரியா தவறா, இல்லை நீதிமன்றம் உத்தரவிட்டு சரியா தவறா என்பது அவர் தான் முடிவு செய்யணும்.
சரி, இப்போ சொன்னீங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்களை ஏற்றுக்கொள்ள கவர்னர் மறுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா, சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் இல்லாமல் வந்து ஒரு மினிஸ்டரை டிஸ்மிஸோ அல்ல வந்து ரிமூவலோ இல்லை ஏற்க மறுக்கவோ முடியாது. அப்படியே ஒரு கவர்மெண்ட்டே இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டரோ டிஸ்மிஸ் பண்ணணும்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் தான் கவர்னரால் அந்த ப்ளஷரை வந்து எடுத்துக்க முடியும். மற்ற நேரத்தில் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறது தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து ஆளுநர் மறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க சார்? இல்லை, ஆளுநர் வந்து மறுக்கலாம் நான் சொல்லலை. ஆளுநர் வந்து காரணம் கேட்டிருக்கிறார். இவங்க ஏன் காரணம் கேட்டார், எதுக்கு நீ அவருக்கு பதில் சொல்லலை, அவர் கேட்டதை செஞ்சுட்டு போக வேண்டியதானேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன் நீ இந்த மாதிரி எந்த காரணத்துக்காக மாற்றணும் அப்படின்றது கேட்குறதுல அதற்கு தான் தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது உண்மையான காரணம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி சில காரணம் இருக்குல்ல, நீ அதை மறைக்கிற. இது நீங்களுக்கே தெரியும், பேப்பரில் நியூஸில் எல்லாத்துலேயும் வருது. அதை சொன்னால் தான் கவர்னர் வந்து அந்த உண்மையை சொல்லணும்ல. நீங்கள் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு பார்வையில் கேட்டுக்கலாம். ஏன்னா நானும் அந்த கடிதத்தை பார்க்கல, நீங்களும் அந்த கடிதத்தை பார்க்கல. பட் நம்ம யூகத்தில் தான் நான் பேசுகிறேன். அது ஒருவேளை கவர்னருக்கு வந்து அவங்க எழுதிய கடிதத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதனுடைய பின்னணி என்ன, ஏன் அப்படின்ற சில விஷயம் கேட்டிருக்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் அது பேசுகிறது எனக்கு சரியாக படலை. இல்லை சார், யூகத்தின் அடிப்படையில் இல்லை, ஈர்ப்பு இல்லாமல் அது சரியான விளக்கமாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அப்போ இன்னொரு முறை அதே கடிதத்தை திரும்ப இன்னொரு முறை ஆளுநர் காமிச்சு ஆளுநர் அக்செப்ட் பண்ணி தானே அப்படி தானேங்க நீட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தாங்க. கவர்னர் வந்து நீட்டுக்கு வந்து மசோதா தாக்கல் பண்ணிட்டோம், எங்களுக்கு அனுப்ப மாட்டுறாரு. அவர் காரணம் கேட்டு பதில் கேட்குறாரு. இவங்க வந்து மறுபடியும் சட்டசபை தீர்மானம் போட்டு மறுபடியும் அனுப்புகிறாங்க. இது மாதிரி தான் அவர்கள் வந்து திருப்தி அடையும் வரை அவர் காரணம் கேட்கறதுக்கு உண்டான அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க போகிறவர். ஏன் இப்போ நான் என்ன கேட்குறேன், இவங்க அமைச்சரவை வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆளுநர் பண்ணலையா? ஆமாம். ஏதாவது கேள்வி கேட்டாரா? பண்ணார்ல. அவங்களும் வந்து இவர் எப்படி பார்க்கப்படுறாரோ அப்படிப்பட்ட அந்த கட்சியை சார்ந்த நிலைப்பாடு தானே. அவர் தானே அந்த கட்சியினால் தானே அவர் வந்து கவர்னராக நியமிக்க போகிறாங்க. அது மாதிரி அப்போல்லாம் வந்து சரியாக இருந்தது, இப்போ சரியாக இருக்குது. அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் சில விஷயங்கள் இருக்கலாம், அதை அவர் கேட்டிருக்கலாம். அவர்கள் கொடுக்குற வரைக்கும் அவர் கேட்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது. சார், இப்போது செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கின் தன்மை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லை அவருக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கா? அதாவதுங்க, இந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கப் பிரிவு கைது செய்திருக்கு. அமலாக்கப் பிரிவு கைது செய்தால் என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரத்தில் அவர் விசாரிக்க முடியலையா, அப்போது நீதிமன்றம் சென்று போலீஸ் காவலில் எடுத்து கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க. இப்படி விசாரிக்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமான்னு மட்டும் கேட்டு விட்ற மாட்டாங்க. நீங்கள் இந்த தவறை செஞ்சுருக்கிறீங்க, இது பாருங்கள் ஆதாரம், இந்த மாதிரி பணம் இங்கேருந்து அங்கே போயிருக்கு, இந்தாங்க ஆதாரம், இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறீங்க. அவர் ஏதோ ஒன்று எஸ்ஸோ நோவோ சொல்லி ஆகணும். சொல்ல அந்த கேள்விகள் அடுக்காகிட்டே வரும். அதை வந்து வாக்குமூலமாக பதிவு பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தவறுகள் வந்து கண்டறியப்பட்டால் வேறு வழக்கு பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் வேறு வழக்கும் பதிவு செய்யப்படும். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையோட கஸ்டடியில் போய் விசாரணையில் உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. விருப்பம் இல்லைன்றதுக்காக ஒருத்தரை வந்து அனுப்பாமல் இருக்க முடியாது. ஒரு கஸ்டடி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லணும் நீதிமன்றத்தில், எதுக்காக கஸ்டடின்னு. இந்தந்த ஆதாரம் வைத்திருக்கிறோம், இந்த ஆதாரத்தை குறித்து அவரை நாங்கள் விசாரணை பண்ணணும். வெறும் விசாரணை பண்ணுறதுக்காக மட்டும் கஸ்டடி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் விசாரணை செய்து அந்த சாட்சியத்தை நாங்கள் கைப்பற்ற வேண்டும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி கேட்டால் தான் கொடுப்பாங்க. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா அதுக்காக கோப்பா இவருக்கு போக மாட்டேன்றாருப்பா அதனால் அனுப்ப மாட்டான்ப்பா அப்படிலாம் கோர்ட் சொல்லாது. அவருடைய விருப்பத்தை கேட்பாங்க. அதான் சொல்கிறேன்னே, மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். கஸ்டடி போலீஸ் கஸ்டடியாக இருந்தான்னா, ஜெயிலில் ஜுடிஷியல் கஸ்டடியாக இருந்தான்னா, நீ ஆஸ்பத்திரியில் இருந்தான்னா போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா என்கிட்ட பயம் இல்லை, நீ என்ன வேணால் கேளுப்பா, நான் நல்லவன்பா, ஏன் பயப்படணும், நான் ஏன் போக மாட்டேன்னு சொல்லணும். இப்போது ஒரு போலீஸ் கஸ்டடியில் எடுத்துகிட்டு ஒருத்தர் கொண்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவரை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம் அவர் உடம்புல காயம் இருக்கான்னு. மறுபடியும் கோர்ட்டில் ஒப்படைக்கும் பொழுது காயம் இருக்கான்னு செக் பண்ண. அதனால் அடிக்க போகிறதில்ல. வேறு வகையில் துன்புறுத்தினா உங்களுக்கு மறுபடியும் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சா நீங்கள் நீதிபதிகிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி இந்த ஒரு நாள் 2 நாள் கொடுத்தீங்க, இந்த ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸர் என்ன இப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லலாம். அதுவும் பண்ண போகிறதில்ல. ஆதாரத்தின் அடிப்படையில் கேட்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன பயம், நீங்கள் ஏன் போக மாட்டீங்க, எனக்கு போக விருப்பம் இல்லை, என்ன காரணம், உடல்நிலை சரியில்லைன்ற காரணம் மட்டும் சொன்னால் அது என்ன சொல்லணும், எனக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேங்க, ஆஸ்பத்திரி முடிஞ்ச பிறகு என்னை கூட்டு போக சொல்லுங்கள். ஆனால் இந்த உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தை சொல்லியும் வந்து பிணை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அது நீதிபதியினுடைய கையில் இருக்குது, அது கொடுக்கலாமா வேண்டாமான்னு. இப்போ ஒருத்தர் வந்து சிக் பர்சன்னு, அவர் வந்து ரொம்ப சாவாக கிடக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனாக்கா உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும், இந்த எய்ட்ஸ் வந்தப்போ நிறைய பேர் ஜெயிலில் இருந்தாங்க. எய்ட்ஸ் வந்து ஒரு கொடிய நோயாக இருந்தது அப்போது. இப்போ அது வேனிஸ்ட், காணாமல் ஓரளவுக்கு காணாமல் போயிடுச்சு.
அதுக்குண்டான நடவடிக்கைலாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த பெயிட்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து உள்ளே இருந்தாங்க. கடுமையான சில வழக்கில் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் பெயிலில் விடலை, ஜெயிலே இருந்து ஜெயில் ஆஸ்பத்திரியிலே வச்சு ஜெயில் ஆஸ்பத்திரியிலே செத்தவங்களாம் இருக்கிறான். ஸோ அதனால் கொடிய நோய் அதுக்கே வந்து கிடைக்கல. இப்போ கொரோனா சமயத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை சுப்ரீம் கோர்ட் வந்து விடுங்க, பெயிலில் விடுங்க, இடைக்கால உணவு விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் பெரிய சீரியஸ் அஃபென்ஸில் மாட்டினவங்கலாம் விடாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு அஃபென்ஸினுடைய தன்மையை பொறுத்து தான் இது வந்து இவர் வந்து பைபாஸ் பண்ணணுமா, ஸ்டென்ட்டு வைக்கணுமா. பைபாஸ் பண்ணால் 2 நாளில் வெளியே வந்துடலாம். இப்போது எல்லாருக்கும் தெரியும். ஸ்டென்ட்டு வச்சா ஒரே நாளில் வெளியே வந்துடலாம் டிஸ்சார்ஜ், அதுவும் தெரியும். 15 நாள் இருக்குது கஸ்டடி எடுக்கிறதுக்கு. 6 நாள் 7 நாள் பைபாஸ் பண்ணி 7 நாளுக்கு அப்புறம் கூட கஸ்டடி எடுத்து உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்கலாம். அதனால் இவர் உடம்பு சரியில்லைன்றதுக்காக இந்த கேஸ்லேருந்து முழுமையாக அவரை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு பெயிலில் கொடுத்துட்டு இவங்க வந்து காவல்துறை வந்து அப்போ இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நாளைக்கு வழக்கு வரும்போது அந்த ரெக்கவரி இல்லை, இவர்கிட்ட எந்த விசாரணையும் பண்ணலை, இவர் குற்றவாளின்னு நிரூபிக்கலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணலைன்னு சொல்லிட்டு விடுதலை வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஈடு செய்ய மாட்டாங்க. அவர்கள் கண்டிப்பாக எல்லா வாதத்தையும் நீதிபதியில் வைப்பாங்க. உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிபதிகள் ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். அது எனக்கு தெரியல, அதனுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி. ஆனால் அதையே ஒரு காரணமாக வச்சு பெயில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இன்வோக் பண்ணால் பெயிலே கிடையாது. நீ முதல்லையே குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். மோர் தென் பிரைமா ஃபேசி. அதனால் பிரைமா ஃபேசி மோர் தென் பிரைமா ஃபேசி. அதனால் அதில் போகிறவங்கலாம் எவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க, எத்தனை கோடீஸ்வரம் உள்ளே இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அதனால் இது வந்து அவ்வளோ சாதாரணமாக எளிதான வழக்காக அவங்க பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி போனால் வர முடியாது என்ற ஒரு சூழலில் தான் இந்த ஒரு ப்ளே. இந்த ப்ளேவை வச்சு அவங்க வாங்குவாங்க, பெயில் வாங்குவாங்கன்றது ரொம்ப சாதாரணமாக நினைக்க முடியாது. இந்த ஒரு கேஸ் மட்டும் எனக்கு இருக்கும்னு தோணலை எனக்கு. காரணம், இவனுடைய 17 நாள் விசாரணையில் பல ஆவணங்கள் சிக்கும் பொழுது, பல ஆவணங்கள் பல கோணத்தில் விசாரிக்கப்படும் போது வழக்குகள் பதிவு செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் வெளியே வர முடியாதுன்னு தெரியும். சட்டத்தினுடைய நிலைமை திமுக வழக்கறிஞர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் ஒரு சின்ன ஒரு ஆனால் திமுக வழக்கறிஞர்கள் வந்து இடி சரியான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை அப்படின்னு நிரூபித்தா பிணை வாங்க முடியும் அப்படின்றாங்க. அதாங்க, எந்த ஒரு வழக்கறிஞரும் வழக்கு அவங்க கட்சிக்காரருக்காக வழக்கை பேசும்பொழுது புலன் விசாரணை சரியில்லை, இந்த ஆவணங்கள்லாம் கைப்பற்றலை, இவருக்கு மேலே சரியான சாட்சியங்கள் இல்லாமலே கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறது தான் இயற்கை. அதை தான் அவங்க செய்கிறாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லையே. சார், இப்போது எய்ம்ஸ் மருத்துவக் குழு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து எக்ஸாமைன் பண்ண வராங்க. இங்கே தமிழ்நாடு அரசு மருத்துவமனையும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. எய்ம்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? இதை ஒரு நாடகமாக தான் பார்க்குறாங்க. அதாவது இவ்வளோ மத்திய சர்க்கார் இதை நாடகமாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக மத்திய சர்க்கார் இல்லை, அந்த ஏஜென்சி அமலாக்கத்துறை அவங்க என்ன பண்ணுறாங்க, 17 நாள் விசாரணை பண்ணுறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை. அதுக்கு முன்னாடியும் இந்த வழக்கு 16லேருந்து பார்த்துட்ருக்கிறாரு அவர், அப்போவும் ஒன்றும் நடக்கலை. கைது அப்படின்னு வரும்பொழுது நெஞ்சில் கை வச்சுட்டு படுக்கிறாரு. அதான் வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹார்ட் அட்டாக்னு இத்தனை நாள் சொல்லிட்டு வரும், திடீர்னு தானே வரும். இப்போ அதுதான் சொல்ல வரேன். இந்த வாழ்க்கையினுடைய சம்பவங்களுடைய அடிப்படையில் தான் திரைப்படங்கள்லாம் தயாரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் கற்பனையில் அதிகமாக தயாரிக்க மாட்டாங்க. அந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலைவர்கள்லாம் கூட பேசியிருக்காங்க அதை பற்றி. நெஞ்சு வலின்னு படுத்து நேராக ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு குவார்ட்டர் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டவங்கலாம் நம்ம படத்தில் பார்த்துருக்குறோம். அந்த கோணத்தில் இதை பார்க்கக்கூடாதா? இவ்வளோ நாள் நல்லா இருந்தார், நல்லா உடம்பு உண்மையிலே சரியில்லைன்னா நடவடிக்கை எடுங்க. ஏன் எய்ம்ஸ் டாக்டர் வந்து அவர் மட்டும் வந்து பார்த்துட்டு இவர் பைபாஸ் பண்ண தேவைன்னு சொல்லுவாங்களா? உண்மையிலேயே இது நாடகம் மாதிரி இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை தவறான ரிப்போர்ட் கொடுத்து அவங்க ஒரு மாதிரி ஆடினாங்க. இப்போ வாய்ப்பு என்ன? காவேரி மருத்துவமனை யாருது? இங்கே அரசு மருத்துவமனை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இவங்க ஏன் தவறான ஒரு கருத்து கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தானே அவங்க வராங்க. இப்போ நீங்கள் அவங்களும் தவறான கருத்துனாக்கா இப்போ தனித்தனியாக தான் போய் ஒருத்தராக போய் சோதனை போட்டுக்கணும், வேறு வழி இல்லாமல். யாரையாவது ஒருத்தர் நம்பி தான் ஆகணும். புரியுதுங்களா? மத்திய அரசு சார்பாக செயல்படுகின்ற அமலாக்கத்துறை அவங்க சார்பாக செயல்படுகின்றவர்களும் மத்திய அரசுனாக்கா இப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் இந்த மாதிரி நிறைய நாடகங்களை வந்து நீதிமன்றம் பார்த்துருக்குதுங்க. இப்போ இவர் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பண்ண நாடகங்கள்லாம் நிறைய இருக்குது. சாதாரண இவர் மட்டும் இல்லை, அமைச்சர் மட்டும் இல்லை, அரசியல் சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை, பெரிய கோடீஸ்வரெல்லாம் அந்த நாடகத்தை ஆடியிருக்காங்க. அதனால் இது நாடகமாக இருக்குமான்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த டாக்டர் சொல்லட்டும், இந்த டாக்டர் சொல்லட்டும். இப்போ சாதாரணமாக ஒரு கொலை வழக்கில், சாதாரணமாக ஒரு கற்பழிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் வந்து தப்புனாக்கா புதைச்ச பணத்தை எக்ஸியூம் பண்ணி மறுபடியும் டாக்டர் வச்சு விசாரிக்க சொல்லி நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்குறோம். ஏன் முதல் பண்ண டாக்டர் தப்பு இல்லையா? தப்பு நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, அதனால் இன்னொரு டாக்டர் வச்சு விசாரிக்க, அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு இன்னொரு டாக்டர்னாக்கா காவேரி வேண்டாம்ப்பா அப்போலேருந்து கூட்டு போன்னு சொல்ல முடியுமா? வேறு மாநிலத்திலேருந்து வாங்க, வேறு ஏஜென்சிலேருந்து வாங்க, அந்த மாதிரி. அதுக்காக தான் எய்ம்ஸ்
பயம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் சர்ஜரி பண்ணணுன்னாக்கா தாராளமாக அவன் சப்ஜெக்ட் பண்ணிட்டு போகிறான். இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இங்கே இருக்கிற டாக்டருங்க ஒருவேளை போலியாக சான்று கொடுத்திருந்தால் அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுவார்கள். இதுதான் உண்மை. அதனால் எந்த டாக்டராக இருந்தாலும் பயந்து நேர்மையாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க நல்ல விஷயம், தப்பிச்சிருவாங்க. ஏன்னா நீதிமன்றமே நேரடியாக கேள்வி கேட்கும், எப்படி நீ இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்த அப்படின்னு கேட்கும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஹார்ட் அட்டாக் நான் சொல்லிட்டா வரும், சொல்லிட்டு வராது. ஆனால் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் யார் வேணாலும் நடிக்கலாம் இல்லையா? அந்த நடிக்கிறாங்களா இல்லையான்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை. சார், இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை வந்து விசாரணைக்கு எடுக்கும்போது என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த விசாரணை வந்து பல ஆண்டுகளுக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கும், அது வரைக்கும் வந்து அவர் வந்து சிறையிலேயே இருக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரணை ரொம்ப வருஷமாக நீடிக்கும் போது அவர் சிறையிலே இருக்க வேண்டும் என்ற ஏதாவது தேவை இருக்கா சார்? அதாவதுங்க எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சார்ஜ் ஷீட் போடலைன்னா பெயிலில் விட்டுருவாங்க. இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து சார்ஜ் ஷீட் போடுவதற்கான காலங்கள் மற்ற குற்ற வழக்கு மாதிரி 60 நாளோ 90 நாளோ கிடையாது. 180 நாள் ப்ளஸ் 180 நாள் அப்படின்னு ஒரு பர்மிஷனில் வச்சு கோர்ட் பர்மிஷனில் இருக்கலாம். இல்லை இந்த குறிப்பிட்ட காலத்தில் சார்ஜ் ஷீட் போட்டுட்டு தொடர்ந்து விசாரணை பண்ணி சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் போடலாம். இதெல்லாம் அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து ஒன்றும். இப்போ இந்த சிசிபி கேஸில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இந்த கேஸில் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் கிரைமை விசாரிக்கிற அமலாக்கப் பிரிவு அவங்க போட்ட கேஸுக்கு பல ஆதாரங்கள் தேடுவாங்க. சும்மா ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூமாக கொடுப்பாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போகிறோம். அதனால் சார்ஜ் ஷீட் போடலன்னா பெயில் கிடைக்கும். சார்ஜ் ஷீட் போட முடியல அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் வேணாலும் அதுவும் கிடைக்கும். சார்ஜ் ஷீட் இந்த இவ்வளோ தான் விசாரித்தோம், இந்த சார்ஜ் ஷீட் போட்டோம், இன்னும் நாங்கள் விசாரித்து சார்ஜ் ஷீட் போடுவோம், அதுக்கும் பர்மிஷன் கிடைக்கும். அதனால் இது வந்து நிரந்தரமாக வைக்கக்கூடிய ஒரு சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அது பிணையில் விடுவதற்கு அவர்கள் என்ன சொல்லணும்னா, நான் குற்றவாளி இல்லை, இந்த முழு முகாந்திரமே இல்லை, எனக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கே முகாந்திரம் இல்லை, குற்றவாளியாகவே என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அந்த மோர் தென் பிரைமா ஃபேசி இருந்தால் தான் பெயிலேன்னும் போது அது சிரமமான ஒரு காரியம் தான். ரொம்ப நாள் உடனே சீக்கிரமாக பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. சார், இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சரியான லீகல் ஒப்பீனியன் கிடைக்குமா? இதில் தன் வழக்கறிஞரோ இல்லை மற்றவர்களோ பக்கத்தில் லீகல் ஒப்பீனியனுக்கு வைக்க வந்து இடி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அனுமதிக்க மாட்டாங்க, அவர் தனியாக தான் இந்த விசாரணையை ஃபேஸ் பண்ணணும், எந்த வித உதவியும் இருக்காது அப்படின்றாங்க. இல்லை அவர் போலீஸ் காவலில் இருந்தாக்கா வழக்கறிஞர் வந்து அருகில் வைத்துக்கொண்டு அவர் வந்து அந்த 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 காலகட்டத்தில் டியூரிங் போலீஸ் கஸ்டடி ஈ கேன் ஹேவ் இஸ் ஓன் லாயர். விசாரணையின் போது தள்ளி இருக்கணும், அந்த அந்த அறையில் இருக்கலாம். ஆனால் அவர் அதனால் வழக்கறிஞரை சந்திப்பதற்கு யாரும் தடுக்க முடியாது. அவருக்கு வழக்கறிஞரை சந்தித்து இந்த வழக்கு சம்பந்தமாக ஆலோசனை பெறலாம், ஒப்பீனியன் பெறலாம். நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா கூட ஜெயிலுக்கும் போய் வக்கீலுங்க பார்க்கலாம், தினமும் பார்க்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு ஒப்பீனியன் சொல்லலாம், அவர் டிஸ்கஸ் பண்ணலாம், இப்படி போட போகிறோம், இந்த மாதிரி வரும், இந்தந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு எல்லாம் வக்கீலுங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அவருக்கு ஆஜராகிற வழக்கறிஞர்கள்லாம் சிறந்த வழக்கறிஞர்கள், தமிழ்நாட்டில் அவங்க நல்ல பேரெடுத்த வழக்கறிஞர் தான் அவருக்கு ஆஜராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தான், என்னுடைய நண்பர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, சிறந்த வழக்கறிஞர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. சார், இதில் இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா, கடந்த முறை அண்ணாமலை அவர்கள்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இடி பற்றி கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இடி அடுத்த வாரம் வரும், அடுத்து செந்தில் பாலாஜியை நோக்கி தான் அப்படின்னாரு. இப்போ வந்து அடுத்த அமைச்சர் வந்து இடி ரைடுக்காக காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. ஸோ இது வந்து பிஜேபி தான் இந்த இடி ரைடை வந்து கண்டக்ட் பண்ணுது, ஒவ்வொரு மினிஸ்டராக வந்து டார்கெட் பண்ணி அப்படின்னு சொல்கிறதுக்கான பிரைமா ஃபேசி இதுலேயும் இருக்குல்ல, அண்ணாமலை அவர்கள் முன்கூட்டியே இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது. அது தலைவர் அண்ணாமலையே அது வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு இந்த செய்தியாளர் சந்திப்பில். அது என்ன சொல்கிறாருன்னா, நான் போன வாரம் தானே சொன்னேன், இந்த வழக்கு எப்போத்துலேருந்து இருக்குது, 2016 இருக்குது. கொஞ்சம் பொறுங்க, இடி பிஸியாக இருக்குது, அடுத்த வாரம் வந்துடும் போது அடுத்த வாரம் இடி வந்துட்டு சார். அதாங்க 2018 இருக்குது. நிகழ்வுகளை பார்க்குறாரு, படித்தவர் இல்லைங்களா, நிகழ்வுகள் பார்க்குறாரு. என்ன நடந்துச்சு, உச்சநீதிமன்றம் தலையிடுது, காம்ப்ரமைஸ் பண்ணி குவாஷ் பண்ண இந்த எஃப்ஐஆரை அது ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லுது. இடி ஏன்பா நீ வந்து சும்மா இருக்கிற, உன்னை யார் ஸ்டே கொடுத்ததுன்னு கேட்குது, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து போன வாரம் இல்லை, அதுக்கு எவ்வளோ ஒரு 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடி நடந்த சம்பவம். இதெல்லாம் ஒரு படித்தவர் பார்க்குறாரு, ஆஹா உச்சநீதிமன்றத்தில் அவங்க போட்ட இங்கே குவாஷ் பண்ணது அங்கே வந்து கேள்வி கேட்டாங்க, 2 மாதத்தில் விசாரணை பண்ணி சொல்லியிருக்காங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடியை வேறு நீ ப்ரொசீட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவர் காவல்துறையில் இருந்தவர், அதிகாரியாக இருந்தவர். அப்போ இடி வந்து விசாரிக்க சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராசிக்யூஷன் ஆஃப் க்ரைமு, ஓ ரைட்டு இந்த கேஸு, அதனால் இரு ரெடி ஆகிடும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கலாமே தவிர, அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு போன வாரம் வந்து இருங்க உங்களுக்கு அடுத்த வாரம் பாரு இடி வந்து வரும்னு சொல்லிட்டாருன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார் தலைவர். நான் வந்து நடந்த சம்பவங்களின் கோர்வின் அடிப்படையில் நான் சொன்னேன், இது வந்து இதுக்கு வந்து நீ முடிச்சு போடாதீங்க, காரணம் வந்து நாங்கள் ஒன்றும் இடியை வந்து 2018 போய் பாரு செய்யலாம் சொல்லலை, 2016
ஏடிஎம்கே ஆட்சி, 2018 ஏடிஎம்கே ஆட்சி. அந்த டைமில் தான் வழக்கு பதிவு செஞ்சாங்க. அப்போ இவர் எங்கே இருந்தார்? 16 அங்கே இருக்கும்போதே தான் இந்த பணம் வாங்குறாரு. 18 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து திமுக போகிறாரு. இப்படி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டார். அதனால் இது வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ இல்லை மத்திய அரசு அமலாக்கத்துறையை என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அப்போ அடுத்த அமைச்சர் பேர் எப்படி சார் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு? முன்னொரு வாட்டி சொல்லுங்கள், யார் பேரை சொன்னார்? சிவசங்கரன். அப்போது அவர் மேலே வழக்கு இருந்திருக்கும், அவருக்கு உண்டான ஆவண ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆவண ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்குன்னா அது எப்படி அண்ணாமலைக்கு தெரியுதுன்னு தான் கேள்வி. அடுத்து அவர் தான் அப்படின்றது. ஒரு அமைச்சர் அவரை குறித்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த வழக்கு இதே மாதிரி ஈடிக்கு போயிருக்கலாம், இல்லை வந்து சிபிஐ போயிருக்கலாம், யாருக்கு வேணால் போயிருக்கலாம். அதனால் அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ அடுத்து அவர் கூட கைது செய்யப்படலாம். நாளைக்கு ஏங்க இருக்கிற அத்தனை பேரும் அயோக்கியம் தானங்க அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் கூட நல்லவன் இல்லை, எல்லாருமே வந்து இல்லை சார், மாநிலம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசிய தலைவர்கள் முதற்கொண்டு மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் முதற்கொண்டு இது வந்து பாஜக அரசின் பழிவாங்கும் போக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து என்ன வைக்கப்படுதுன்னா, இதே பாஜக மாநிலத்தில் இருக்கிற யாரையாவது கைது குண்டாஸ் சட்டத்தில் கைது பண்ணும்போது அரசின் பழிவாங்கும் போக்குன்னு சொல்லும்போது ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை வந்து மத்திய அரசின் பழிவாங்கும் போக்குன்னு சொல்ல முடியாதுன்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, இப்போ பாஜக ஆளாத மாநிலங்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரொம்ப வேகமாக தீவிரமாக வந்து செயல்படுது. பாஜக ஆளும் மாநிலங்கள் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இடி ரெய்டுகள் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை. அதனால் இது ஒரு பழிவாங்கும் போக்கு அப்படின்றாங்க. அதாவது இது வந்து ஒரு சப்பக்கட்டு. எப்படின்னாக்கா, இப்போ வெஸ்ட் பெங்கால், டெல்லி, இப்போ தமிழ்நாடு, இங்கெல்லாம் வந்து இடி வந்து கைது செய்திருக்கு. எல்லாமே எதிர்கட்சியாக இருக்காங்க, பாஜக ஆதரவு இல்லாதவங்க, அதுவும் கைது செய்திருக்காங்க. அதனால் வந்து அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்துகிறது. சரி, இப்படி இப்போ கைது செய்யப்பட்டவங்க மேலே குற்றமே இல்லை, ரொம்ப நல்லவங்க, வேணும்னே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை, அவங்க மேலே குற்றம் இருக்குது, வழக்கு இருக்குது. இடி 2வது தான் வரும். முதல்ல பிரைமா பேசி ஒரு வழக்கு இருக்கும், அதுக்கப்புறம் தான் இடி வரும். இது போடப்பட்டிருக்கு. ஏன் மற்றவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் போங்க கோர்ட்டுக்கு, கவனமெல்லாம் முட்டாங்க கூட வச்சிங்க. இல்லை அவங்களுக்கு வந்து புகார் வராமல் இருந்திருக்கலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு தான் தெரியுமில்ல, இன்னாறு மாதமானவர், அவர் இவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருக்காருன்னு. நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, பெட்டிஷனை போடுங்க, டிபார்ட்மெண்ட்டு கொடுங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஐடியில். ஏன் கொடுக்கல? 2வது வந்து அமலாக்கத்துறை வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போய்ப்பா அவர் போய் ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு கையை காதை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கேஸெல்லாம் போட முடியாது. அவருக்கு மேலே குற்றம் இருக்கணும், அதுக்கு ஆதாரம் இருக்கணும், இல்லைன்னா போட முடியாது. இப்போது வந்து பல மாநிலத்தில் இருக்குது, நம்ம மாநிலத்தில் செயல்படாமல் இருக்குது. இந்த லோக்பால் லோக் ஆயுக்தான்னு ஒரு சட்டம் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், லோக்பால் வந்து பிரதமரையே கேள்வி கேட்கக்கூடிய சட்டம், மத்திய அமைச்சர்களை கேள்வி கேட்கக்கூடிய சட்டம், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து இப்போ தான் 2010 அண்ணா ஹசாரே போராடினார். அதில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் எமர்ஜ் ஆனார். 2013 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே 2 முறை காங்கிரஸ் அரசால் 1964 இது வந்து இந்த சட்டம் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இப்போ லோக்சபாவில் இந்த சட்டம் வைக்கப்பட்டு அது வந்து பாஸ் ஆகிடும், அப்புறம் ராஜ்யசபாவில் ஃபெயில் ஆகிடும். இது மாதிரி 2 முறை நடைமுறை கொண்டு அந்த மாதிரி கொண்டு வரும்போது இது லோக் ஆயுக்தா அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபெயில் ஆகியிருந்தால் கூட, லோக்பால் ஃபெயில் ஆகியிருந்தால் கூட லோக் ஆயுக்தா நிறைய மாநிலத்தில் போடப்படுது. இதனுடைய ஆப்ஜெக்ட் என்னென்னா, பெரிய பெரிய ஊழல், மெகா ஊழல், ஸ்கேம், இதை விசாரிப்பதற்காக ஒரு சின்ன குழு, அது நீதித்துறை சம்மந்தப்பட்டவங்க, இவங்கெல்லாம் வந்து இது வந்து யார் வேணால் பொதுமக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா மெம்பர் இவர் 2022 தான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க சேர்பர்சனுக்கு. மெம்பர்ஸ் இல்லை, இயக்கப்படலை. போய் கொடுங்க அவர்கிட்ட. யாராக இருந்தாலும் அமைச்சரோ, முன்னாள் அமைச்சரோ, முன்னாள் முதல்வரோ, யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஓப்பன், நீங்கள் போய் அங்கே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது விசாரணை செய்யப்பட்டு ஒரு சின்ன அறிக்கை தாக்கல் பட்டு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் செய்ய மாட்டீங்க. எங்களுக்கு கிடைச்ச தகவல், அதாவது அமலாக்க பிரிவுக்கு கிடைச்ச தகவல் என்ன, இந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இவர் மேலே, இவர் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரைமை பற்றி நாம் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் நமக்கு இருக்குது, அந்த வழக்கு எடுத்து நம்ம விசாரிக்கிறோம். நம்ம விசாரிக்கும் போது எதிர்கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சூறையாடுறாங்கன்னு சொல்கிறது வந்து நியாயமே இல்லை. எதிர்கட்சியில் இருக்கிறவங்கலாம் தப்பு செஞ்சுருக்காங்கன்றதுனால சொல்கிறாங்க. பாஜக ஆளும் மாநிலத்தில் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் இதை போன்ற ஒரு குற்றவாளி இருந்தால், பாஜகவிலே இருந்தால் நடவடிக்கை எடுங்கள் என்று தான் வந்து சொல்லப்படுதே தவிர, அதுதான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஊழலே இல்லாத ஆட்சியை தர வேண்டும். அந்த ஊழல் இல்லாத ஆட்சி தரும்பொழுது தான் சாதாரண எளியவனுக்கும் சாதாரண நடுத்தர வர்க்கத்தினருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இல்லைனா ஊழல் பெருச்சாளிகள்னால் வந்து பொருளாதாரம் பாதிக்கப்படும் சொல்லி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ 9 ஆண்டு கால சாதனையை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா தமிழ்நாட்டில்.
அதில் பிரதானமாக சொல்கிறதே வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை தந்தோன்ற ஒரு மாறுதட்டுகின்ற பெருமை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் ஊழல் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்களே, அதான் அதுக்கு பதில். பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்தில் நடவடிக்கை இல்லாத காரணம் அங்கே ஊழல் இல்லை. ஊழல் ஒருவேளை இருந்தால் உங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவீங்க, லோக் ஆயுக்தால போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, நீதிமன்றம் போயிருப்பீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பீங்க, பயங்கரமாக பண்ணி பிரச்சனை பண்ணியிருப்பீங்க. பண்ணலையே. அது காரணம் என்னென்னா அங்கே இல்லை. இருக்கிற மாநிலம் எதிர்கட்சி மாநிலத்தில் ரொம்ப பிரகாசமாக யார் ரொம்ப பெருசான்னு சொல்லி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆகி எஃப்ஐஆர் ஆகி பண்ணிச்சுனாக்கா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும். சார், இப்போ வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவேரிக்கு மாற்றணும்னு சொல்லும்போது நிறைய செய்திகள் வந்ததை நம்ம பார்த்தோம், இல்லை வீடியோக்கள் வந்ததை பார்த்தோம். அதாவது செந்தில் பாலாஜி அவர்களோட உயிருக்கு ஆபத்து, காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுறது மூலயமா வந்து அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவர்கிட்ட அவர் என்னென்னலாம் சொத்து பட்டியல் வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் வந்து பெறதுக்காக திமுக முயற்சிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு போச்சு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அந்த மாதிரி இது வந்து சும்மா ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசப்படுகின்ற பேச்சு. இதை நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. இதுக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை வைத்து கோர்வைப்படுத்தி இதை பார்க்கப்படுகிறது. அப்படி தான் பார்க்கணும். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கான ஒரு கதவடைப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் மக்கள்லாம் நம்மளை பார்த்துருவாங்க, தெரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து பல கட்சியில் இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் எம்டிஎம்கேல ஆரம்பித்து அமமுகவுக்கு போய் அந்த அவர்கிட்ட போய் அப்புறம் ஏடிஎம்கே போய் அந்த மாதிரி நிறைய கட்சிகளுக்கு போயிருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலேருந்து வெளியே வரும்போது நேரம் அவர் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அவர் எல்லா கட்சியில் இருக்கும்போதும் பிரச்சனை தானே, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதனால் இந்த கட்சியில் இருக்கிறாரு, அதனால் இப்படி இருக்குது. அவர் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த திமுககாரங்களுக்கு சொந்தமான ஒரு ஆஸ்பத்திரி, அங்கே போய் வச்சு பண்ணிடலாம் போகலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே போனால் ஒரு டாக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாமே தவிர வேறு விதமான சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவேளை வாய்ப்பு இருந்து அவர்கள் அது மாதிரி செய்யப்பட்டார்னா நிச்சயமாக அது மக்களும் பார்த்துட்ருக்குறாங்க, வெளியில் இருக்க ஏஜென்சியும் பார்த்துட்ருக்குது, என்ன நடந்து ஏது நடந்துன்னு பார்த்து அதற்கு உண்டான தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போது தமிழ்நாடு அரசு வந்து மத்திய புலனாய்வுத்துறை வந்து சில குறிப்பிட்ட வழக்குகளில் வந்து மாநிலத்துக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் வந்து அந்த விசாரணைக்கு போகணுன்னு சொன்னது வந்து இந்த செந்தில் பாலாஜி வழக்கோட எதிரொலின்னு பார்க்கலாமா, இல்லை மாநில உரிமைன்னு அவங்க சொல்கிற மாதிரி பார்க்கலாமா? இவ்வளோ நாள் எங்கே போச்சு அந்த மாநில உரிமை? இவ்வளோ நாள் அவங்ககிட்ட வக்கீலுக்கு சட்ட வல்லுநரே இல்லை, இவ்வளோ நாள் அவங்களுக்கு மூளையே இல்லை. இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி 10 வருஷம் 5 வருஷம் ஆண்ட அதிமுகவுக்கும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக கலைஞர் தலைமையில் ஆண்ட திமுகவுக்கும் இல்லை, இந்த அம்மாவுக்கு ஆண்ட போகவும் இல்லை, யாருக்குமே இல்லாத அறிவு இப்போ வந்துருச்சு. ஏன் பயம்? இதை போய் மாநில உரிமை, மாநில சுயம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மாநில உரிமைன்னு தான் சார் திமுக காரங்க சொல்கிறாங்க. ஏன் இப்போ மட்டும் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். எதுவும் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண பிறகு ஏன் சொல்கிறீங்க? பயம். சட்டத்தின் பால் ஏதாவது தப்பிக்க முடியுமா? சட்டத்தின் பால் ஏதாவது பண்ண முடியுமான்னு எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு ஏஜென்சியும் நீ வராத, ஃபார்மல் இன்ஃபர்மேஷன் தான். யாரையும் வந்து சொல்ல ஒரு தீவிரவாதி வந்து தமிழ்நாட்டில் பதுங்கியிருக்காரு, இப்போ நீங்கள் முதலமைச்சரை கேட்டு வந்து நீங்கள் போய் அவரை கைது பண்ணுவீங்களா? அப்புறம் இன்டிமேஷன் தான், யார் கம்மிங், தட்ஸ் ஆல். அதை விட்டுட்டு நீங்கள் போய் பர்மிஷன் கேட்டுட்டீங்கன்னாக்கா நீங்கள் யூ ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் தி அக்யூஸ்ட் டு எஸ்கேப். அது மாதிரி வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அடிப்படை வந்து பயம் தான் நான் சொல்ல முடியும். செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இப்போது சென்னை மெட்ரோவில் வந்து 200 கோடி முறைகேடு நடந்ததுக்காக சிபிஐயில் வந்து புகார் கொடுத்துருக்கோம். ஸோ அது விசாரணைக்கு எடுக்கப்பட்டால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறை செல்வார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறது? மத்திய அரசு சிபிஐ எங்களுடைய அனுமதி இல்லாமல் இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு இவர் சொன்னது உண்மைன்னு ஆகுமா? உண்மைன்னு எடுத்துக்கலாமா? தலைவர் அண்ணாமலை சொன்னது சரியாக இருக்குமோ? அதுக்காக தான் இப்போவே சிபிஐ உள்ளே வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா சிபிஐ ஒரு கேஸ் பார்த்துட்டு இருக்குது. முதலமைச்சர் உள்ளே போகணும் வேறு அவர் வேறு சொல்லிட்டாரு. ஏற்கனவே போன வாரம் தான் சொன்னார், அமலாக்கத்துறை வந்து உங்களை பார்த்துக்குன்னு சொன்னார், ஒருத்தர் உள்ள தூக்கிட்டாங்களே, அதனால தான் அந்த மூவ் பண்ணுறாங்களா? சிபிஐ வந்து எங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு. ஆமாம், அனுமதி. ஏன்னா இப்போ கேரளாவில் கூட அப்படி அப்போ அது உண்மை. அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு, அதனால தான் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அதான் அதுக்கு அர்த்தம். இல்லை, இப்போ அண்ணாமலை அவர்கள் தான் சொல்கிறாரு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அவர் ஜெயில் போயிடுவான்னு சொன்னால். இப்போ இடி வந்து வரும்போது பெர்மிஷன் வாங்கணுன்ற அப்படின்னு நிறைய ஸ்டேட்டில் இப்போவும் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் இப்போ தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி இருக்குது ஸ்டேட்ஸில். அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ கேரளாவில் கூட அந்த கோல்டு ஸ்மக்லிங் நடந்ததுக்கப்புறம் அந்த கேஸுக்கு அப்புறம் அங்கே சிஎம் அதாவது சிஎம் மேலேயே அக்யூசேஷன் வந்தப்போ அங்கேயும் இப்படி தான் போட்டிருந்தாங்க. இப்போ அங்கேயும் போனோன்னா இடி ஏதாவது இல்லாட்டி இடியில் சிபிஐ எது போனாலும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போகிற மாதிரி இப்போவும் இருக்குது. அது பர்மிஷன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் பர்மிஷன் தான்.
அப்படிப்பட்ட பர்மிஷன் வந்து ஒருத்தனை குற்றவாளியை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்து அது எந்த ஒரு நீதித்துறையும் வேடிக்கை பார்க்காது. தவறு செஞ்சவர்களுக்கு மேலே சிபிஐ நடவடிக்கை எடுக்க போகும்போது அந்த மாநிலத்தில் இருக்கிற தலைவர், அதாவது முதலமைச்சர் வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாதுங்க, அவங்க தப்பு செஞ்சால் கூட இங்கே தாங்க நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாக்கா சிபிஐ சும்மா தான் இருக்குமா? கோர்ட்டுக்கு போவாதா? நீ ஏன்டா அவனை காப்பாற்றுறான்னு கேட்காதா கோர்ட்டு? உனக்கு என்னடா பிரச்சனை, விசாரணை தானே நான் பண்ண போகிறான்னு கேட்காதா? அதனால் தலைவர் அண்ணாமலை சொன்னார் இல்லையா, அதனால் இப்போ இருக்கிற ஒரு சட்ட வல்லுநர்கள் அவர்களுக்கு ஆலோசனை இந்த மாதிரி அங்கே ஊர்லாம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு எது எப்படி இருந்தாலும் விசாரணை பண்ணணும்னு நினச்சா விசாரணை பண்ணுவாங்க. நேரடியாகவோ நீதிமன்றம் மூலயமாகவோ அந்த உத்தரவை பெற்றாது பண்ணுவாங்க. சரி, அதே மாதிரி இப்போ இவங்க உள்ளே வரும்போது பெர்மிஷன் வாங்குறாங்கன்னு சொன்னோம்ல, இப்போ உங்களுடைய ஒரு கருத்து நான் கேட்குறேன். இப்போ உள்ளே வரும்போது பெர்மிஷன் வாங்கும்போதே இப்போ யாரையோ பிடிக்க வந்திருக்காங்க, இல்லை யாரையோ ரேட் பண்ண வந்திருக்காங்கன்னு அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க இல்லை? ஸோ அந்த பெர்மிஷன் கொடுக்குறது வந்து சரியாக இருக்குமா? இப்போ எந்த கட்சி வந்தாலும், இன்றைக்கி டிஎம்கே இருக்குது, நாளைக்கு ஏடிஎம்கே, பிஜேபி யார் வந்து அந்த இடத்துல இருந்தாலும் பொதுவாக கேட்குறேன், இப்போ வரும்போது வந்து அவங்க ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற கருத்து ஏற்புடையதா? ஏற்புடையது அல்ல, நிச்சயமாக கிடையாது. நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்களே. அவங்க தலைமுறை வாழ்வாங்க, அதுக்குண்டான சாட்சியத்தெல்லாம் அழிச்சிருவாங்க. அவங்க தன்னை காப்பாற்றி யாராக்காக அதை செஞ்சாங்களோ அவங்களையும் காப்பாற்றிடுவாங்க. இவங்க வராங்கன்றது வந்து பர்மிஷன் கொடுக்க ஏன் வரேன்னு கேட்பான், எதுக்கு வரேன்னு கேட்பான், யாரை பிடிக்க போகிறான்னு கேட்பான், எதுக்கு யாரை விசாரிக்க போகிறா, எதுக்காக விசாரிக்க போகிறான்னு கேட்பான். எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அடுத்த நிமிஷம் ஃபோனை போட்டு சொல்லிடுவான், ஏப்பா அவனை பிடிக்க வந்துட்டாப்பா நீ கிளம்புப்பான்னு. இதனால் வந்து இது ஏற்புடையதே இல்லை. நீங்கள் இதற்கு முன்னாடி வந்து தமிழ் மாநில கட்சி அப்படின்னு ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க. வழக்கறிஞர் சங்க தலைவராக இருக்கும்போது ஒரு தனி பெரும் ஆளுமையாக வர முடியலன்றதுனால அந்த கட்சியை விட்டுட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டீங்களா சார்? நிச்சயமாங்க. நான் தமிழகம் முழுவதும் எனக்கு வந்து வருமானன்றது வந்து வழக்கறிஞர் தொழில் தான். நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, எனக்கு பல சொத்துக்கள்லாம் கிடையாது. எனக்கு நேர்மையாக சம்பாதிக்க தான் தெரியும். எனக்கு வந்து சட்டப்படி தான் நான் சம்பாதிப்பேன். என்னால் வந்து வழக்கு தொழில் தான் பண்ண முடியும். இந்த தொழிலை விட்டு நான் ஊரெல்லாம் போய் சமுதாய செய்ய வேண்டும், இந்த கட்சியை வளர்க்க வேண்டும்னாக்கா நான் வேறு எங்கன்னா பணம் வாங்கினா தான் அதை செய்ய முடியும். அதனால் அது முடியல. சென்னைக்குள்ளே வச்சுருந்தேன், என்னை நம்பினவங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு சில மாவட்டங்களில் நிறைய வச்சுருந்தோம். அது என்னால் முழுமையாக பண்ண முடியல. இது ஒரு விஷயம், அனுபவபூர்வமாக நடந்த விஷயம். ஆனால் என்னுடைய கட்சியினுடைய கொள்கை வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையோடு ஒத்துப்போச்சு. முதல் ரெண்டு விஷயம் தான் பெரிய பிரதான கொள்கை. தமிழ்நாட்டில் இல்லாதது நான் சொன்னேன், இந்தி வேணும்னு நான் கேட்டேன். தலைவர் கலைஞர் இருக்கும்போது கேட்டேன், ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கேட்டேன், 2 பேர் இருக்கும்போது நான் கேட்டேன். ஏன்னா இந்தி வேணும்னு சொல்கிறவங்க தமிழ் துரோகிகள் சொல்லுவாங்க. நான் தமிழ் துரோகி இல்லை, தமிழ் வளர வேண்டும்னா ஒரு நிறைய மொழி தெரிஞ்சுக்கணுன்றதை பகிரங்கமாக சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஏன்னா அவங்க 2 பேருக்கு புரியணும்னு தான் ஆரம்பித்தேன். சும்மா இந்தியை அழிச்சிட்டா மட்டும் ஒருத்தன் வாழ்ந்துட முடியாது. 2வது பிராமணர்கள் எதிர்ப்பு. நான் தான் சொன்னேன்ல, மனிதனை மனிதனாக பார்க்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நான் பிராமணன், செட்டியார், ரெட்டியார், அப்புறம் கவுண்டன், நாடன், எதுக்கு நீ ஜாதியை பார்க்குற? அப்போ நீ வந்து அப்போ சுயநலம் இருக்குது உனக்கு. அப்படிப்பட்ட சுயநலம் வேண்டாம். பிராமணனில் தப்பு பண்ணவனா தான் பிராமணன் தப்பு பண்ணவன் சொல்லு, ரெட்டிலேயோ செட்டிலேயோ இவனிலேயோ அவன் தப்பு பண்ணானா தப்புன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ வந்து நல்லவன் கெட்டவன் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ ஏன் வந்து ஜாதி வச்சு பார்க்குறன்றது எனக்கு ரொம்ப நாள் ஒரு உறுத்தல். அது என்னுடைய கட்சியில் கொள்கை பண்ணாமல் பிராமண சகோதரத்துவம்னு போட்டேன். இந்த மாதிரி நிறைய கொள்கைகள் போட்டேன். இது எனக்கு ஒத்து வர்ற மாதிரி தெரிஞ்சது இந்த கட்சியில். ஏன்னா மும்மொழி கல்விக் கொள்கை என்னுடைய பிரதானமானது. அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அது ஏற்கக்கூடிய கட்சி, மாநிலத்தில் இருந்த கட்சி. காங்கிரஸ் வந்து அது வந்து மற்ற மாநிலம் ஏற்றுக்கும், ஆனால் இங்கே ஏற்றுக்கலை. இங்கே வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் தமிழன் மாற்றிக்குவாங்க, அப்புறமா நான் இந்தியன் மாற்றிக்குவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இந்தி திணிக்க மாட்டோம், ஆனால் இந்தியை வந்து படிப்பதற்குண்டான வழிவகை ஏற்படுத்தி கொடுங்கன்னு தான் கேட்டுட்டுருக்குறோம். சார், உங்களை பற்றி பொதுவாக பார் கவுன்சிலில் சொல்லப்படுறதுன்னா நீங்கள் சொன்னீங்க நேர்மையாக இருக்கணும்ன்ட்டு சொன்னீங்க. ஆனால் பால் கனகராஜர் அவர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே அடாவடியான ஆள், நிறைய கூட்டமாக தான் சுற்றுவார், எப்போ பார்த்தாலும் எதாக இருந்தாலும் போய் பிரச்சனை பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி சார்? அந்த பேர் ஒரு பயமான பேர் இருக்குது. எனக்கு ஜூனியர்ஸ் அதிகங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கூட என்கிட்ட வந்து ஒரு 30 ஜூனியர்ஸ் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னாக்கா, நான் வந்து ரொம்ப படித்த ரொம்ப ப்ரில்லியண்ட்லாம் என்கிட்ட இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ரொம்ப நடுத்தரமாக இருக்கவங்க வாழ்க்கையில் வழிகாட்டுறதுக்காக இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் போராடுவோம், போராட்டத்தை விட மாட்டோம். அது யாராக இருந்தாலும் நாங்கள் அந்த மாதிரி நிறைய செஞ்சு காட்டிருக்கோம். அதனால் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தோம்னா அது நீதித்துறையை எதிர்த்து இருக்கலாம், அரசியல்வாதிகளை எதிர்த்து இருக்கலாம், யாரை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். அடாவடி பண்ணுவான்றதுலாம் தவறு. அது வந்து கும்பலை பார்த்து அவங்க முடிவு பண்ணிக்கிறது. பால் கனகராஜனாலே அந்த கோர்ட்டில் வந்து ஐயோ வந்துட்டாரு, கிளம்புங்க இடத்த காலி பண்ணுங்கன்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெரிய ரவுடிங்களுக்கு நான் ட்ரையல் நடத்துகிறவன் தான், இல்லைன்னு சொல்ல. இங்கே இருக்கிற எந்த ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அதில் ஒரு 55-60% முக்கியமான இந்த
ரவுடிங்களுக்கு நம்ம வழக்கு நடத்தி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கிரிமினல் சைடில் இருக்கிறோம், கிரிமினல் ட்ரையல் நடத்தக்கூடிய லாயர், அப்பலேட் லாயர் மட்டும் இல்லை, ட்ரையல் லாயரும் கூட. அதனால் என்கிட்ட எல்லாருக்கும் தெரியும். அதனால் நமக்கு பரவலான ஒரு பேர் உண்டு. தமிழ்நாட்டில் நிறைய ஊருக்கு போய் கேஸ் நடத்தியிருக்கேன். சென்னையில் வந்து அதிகமாக இப்போ போகிற டைம் இல்லைனாலும் சென்னையில் தான் விடாமல் கேஸ் நடத்தியிருக்கேன். தலைவர் அண்ணாமலை என்ன மாதிரி அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு ரொம்ப அதிகமான கட்சி பண்ணி கொடுக்காம சரி கோர்ட்டில் அப்படி பாருங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பெருமையாக வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அடாவடியோ இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய்யான விஷயம். என் பேரை பயன்படுத்தி நிறைய பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த எங்கேயாச்சும் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அந்த இது பண்ணுறது, நமக்கு அதில் நாலேஜே இருக்காது. ஆனால் அவங்க பண்ணும்போது நான் பார்லமெண்ட் டீமு அப்படின்னு போவாங்க. அங்கே இருக்கிறவங்க 2 நிமிஷம் நமக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இது போலீஸ்கிட்டையும் சரி, வேறு எந்த அரசு அலுவலகங்களும் சரி, அந்த நம்ம பெயரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி பண்ணுறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அதனால் ஆனால் பின்னாடி அது தெரிஞ்சிட்ட பிறகு ஐயோ உங்களுக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு தெரியாமல் போச்சுங்க, இல்லைன்னா உங்கள்கிட்டயே கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒரு அதிகமான கூட்டம் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஜூனியருங்க என்கிட்ட இருக்கிறாங்க. ரொட்டேஷன்லேயே நிறைய பேர் புதுசு புதுசாக வந்து சேருவாங்க, புதுசு புதுசாக தொழில் கற்றுக்கிட்டு வருவாங்க. நம்ம கோர்ட்லேயே இருந்து ப்ராக்டிஸ் பண்ண லாயர், நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் லாயர்ன்ற போர்வையில் வலம் வர்ற நபர் இல்லை. நீதிமன்றம் போய் வழக்கு நடத்துகின்ற கூட்டத்தில் இருக்கிற நான் ஒருத்தன். அதனால் அந்த பேர் வந்து கும்பலாக இருக்கிறவன் அடாவடி பண்ணுவான், கும்பலாக இருக்கிறவன் மோசம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு பேர் வேறு ஒன்று இல்லை. சார், இன்னொரு அலிகேஷன் என்ன வைக்கப்படுதுன்னா 30% மேலே வந்து போலி வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றங்களில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்க தலைமை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இது எப்படி பார்க்குறீங்க? நிறைய குற்ற பின்னணி கொண்டவர்கள், குற்றம் செய்தவர்களே வந்து வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க, வாதாடுறதுக்கு வராங்க. இது வந்து மிகவும் தவறான போக்குன்னு சொல்லி நீதிமன்றமே, மத்திய அரசே கூட அதுக்கு சட்டம் கொண்டு வரணும்லாம் சொல்லிச்சு. இது எப்படி சார்? யதார்த்தம். அப்போது சட்டம் பயிலுவதற்கு எந்த தடையும் இல்லை யாருக்கும். நீங்கள் வந்து 10 கொலை கேஸ் வச்சுருக்கலாம், அதுக்காக நீங்கள் வந்து லா படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது அனுமதிக்கப்படுது. ஆனால் அது என்ரோல் பண்ணி வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான தடைகள் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கு. கிரிமினல் கேஸ் வச்சுருக்கவன் என்ரோல் பண்ண அனுமதிக்கப்படுறதில்லை. வந்து ஹீனியஸ் கிரைம்ஸ் வச்சுருக்கவங்களாம் அனுமதிக்கப்படுறதில்லை. சின்ன 506 Part 1 சண்டை போட்டு திட்டிப்பான், அதுக்கு கூட அனுமதிக்கிறதில்ல. என்ரோல் பண்ணால் தானே வக்கீலான தானே நீங்கள் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ண போகிறீங்க. ஆனால் சட்டம் படிக்கிறதுக்கு எந்த தடையும் பண்ண முடியாது. இப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. போலி வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, 30% மேலே போலி வழக்கு இருக்காங்க இல்லையா, அது வந்து பழைய ஆவணங்கள். போலி வழக்கறிஞர்லாம் யார்? 10th சர்டிஃபிகேட் வந்து டூப்ளிகேட்டாக இருக்கும், 11th 12th படிச்சிருப்பார், காலேஜ் படிச்சிருப்பார், லா காலேஜ் படிச்சிருப்பார், ஆனால் அவர் என்ரோல் பண்ணியிருப்பார். அவர் 10th டூப்ளிகேட்டு, அடிமட்டம் டூப்ளிகேட். இதை விசாரித்தோம்னா அவர் போலி வழக்கறிஞர். இல்லை ஆந்திராவில் போய் படிப்பார், அட்டண்டன்ஸே இருக்காது, ஆனாலும் படித்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், என்ரோல் பண்ணி வக்கீல் ஆகிடுவார், அவர் போலி வழக்கறிஞர். சிலர் இந்த கிளார்க் இருப்பான், குமாஸ்தா, அவனுக்கு வக்கீலோடையே போய் வக்கீல் பற்றிலாம் தெரியும், சென்னையில் இருப்பான், கடலூருக்கு போயிடுவான். அங்கே போய்ட்டு நான் மெட்ராஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னு காலர் பேண்டை போட்டுக்கிட்டு வக்கீல் கோட்டை மாட்டிக்கிட்டு அவன் தான் உண்மையான போலி வக்கீல். இவங்களெல்லாம் போலி வக்கீல்னாக்கா நீதிமன்றத்துக்கு போகாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறவன் போலி வக்கீல். ஆந்திரா போய் படிச்சுட்டு, கர்நாடகா போய் படிச்சுட்டு, அது வந்து நீதிமன்றத்துக்கு வந்து வராமல் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுறவன் அவன் ஒரு வக்கீல். அங்கே வந்து காலேஜே அட்டன் பண்ணாமல் பண்ணிட்டு போகிறவன் அவன்லாம் போலி வக்கீல் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து வழக்கறிஞர் தான், ஆனால் அவங்க அனுமதிக்கப்பட்டவங்க. சிலர் வந்து உள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது, ஆனால் என்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வழி தெரியாது. காலேஜ் போகணும், அட்டன் பண்ணணும், சட்டத்தை பார்க்கணும், அப்புறம் ஒரு ஜூனியராக இருக்கணும் யார்ட்டையாவது. அவன் படிக்கும்போதே 45-50 வயசில் படித்தாக்க அவன் யார்கிட்ட போய் ஜூனியராக இருப்பான்? பார்க்கும்போதே அவன் வந்து பெரிய சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருப்பான். நாங்களே நிறைய பேர் ஏமாந்துருக்கிறோம். நிறைய தலையாக வெள்ள முடியாக இருக்கும். இன்றைக்கி தான் என்ரோல் பண்ணால் நேற்று என்ரோல்மெண்ட்டுன்னு வரும். ஏன்னு கேட்டால் அவர் ரிட்டையர்மெண்ட் என்ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்குது. போலி வழக்கறிஞர்கள் அப்படி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வெறுமா கோர்ட்டுக்கு ஒன்று மாட்டிக்கிட்டு இதை மாட்டிக்கிட்டு பண்ணுறவங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு பண்ணுறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் வெரி வெரி லெஸ். அந்த குமாஸ்தாவாக இருக்கிறவன் ஏதாவது கண்காணாத ஊருக்கு போய் பண்ணுவான், அவனை கண்டுபிடிச்சிடுவான் நம்மளுங்க. இந்த கேட்டகரி தான் போலி வழக்கறிஞர்ன்றாங்க. அது ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அவர்களெல்லாம் இப்பொழுது வந்து வழக்கறிஞராக பதிவு செய்வதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஹர்டில்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வரணும். எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணானா பண்ணலையா, அட்டண்டன்ஸ் இருக்கா இல்லையா, இவன் வந்து கிரிமினல் கேஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து இப்போ என்ரோல் பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி அவருடைய நெஞ்சுவலி வந்து நாடகமாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. 2005 வந்துட்டு ஷராஃபுதீன் அப்படிங்கிறவருடைய என்கவுண்டர் கேஸில் வந்துட்டு அமித்ஷா வந்து ஒரு முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். அநேகமாக உச்சநீதிமன்றம் வந்து அவர் குஜராத்துக்குள்ளே நுழையாததுக்கு தடை வச்சுருந்தாங்க. அந்த கேஸ் ஹியரிங் டைமில் அமித்ஷா கூட நெஞ்சுவலி வந்துருது. அப்போ அதுவும் நாடகமா அப்படின்னு திமுக கேட்குறாங்க. அது நாடகம் இல்லை என்று அப்போது இருந்த அந்த நீதிபதிகள் உணர்ந்திருப்பாங்க. இது நாடகமாக இல்லையான்னு பார்க்க தான் போகிறாங்க.
நாடகம் இல்லை உண்மையிலே அவருக்கு வலினாக்கா அதுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்க தான் போகிறாங்க. நாடகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சினிமாலாம் இருக்குது இல்லையா, அதனால் எய்ம்ஸ் டாக்டர்களும் பார்க்கட்டும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க எல்லாருமே அயோக்கியன்னு நான் சொல்ல வரல, கவர்மெண்ட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே அயோக்கியன்னு நான் சொல்லலை. அவர்கள் பார்த்துருக்குறாங்க. இவர் ஒரு நடிக்கிறாரோ 17 நாள் நல்லா தானே இருந்தார், 18லேருந்து நல்லா தானே இருந்தார், 18ஆம் வயசுல இருந்து இப்போ நான் திடீர்னு நடிப்பாக இருக்குமோ? இதுக்கெல்லாம் முன்னுதாரணமே அமித்ஷா தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அமித்ஷா மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அவருக்கு அந்த நேரத்தில் வலி வந்திருக்கலாம், அது போலியாக இருந்தால் கண்டறியப்பட்டிருக்கும், போலி இல்லை உண்மையான வலி வந்திருக்குன்ற யதார்த்தம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதனால் அதை நீங்கள் இப்போ கம்பேர் பண்ண வேண்டாம். இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இது இருக்கலாமோ என்ற சந்தேகம் தானே நீதிமன்றத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தானே எய்ம்ஸ் மருத்துவ குழு அனுப்புது. ஒரு வாதம் வைக்கப்படுது, இது இல்லைங்க நடிக்கிறாருங்க அவர், இல்லை நான் உண்மையில் நடிக்கலைங்க, நான் உண்மையிலே எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, அவர் கஷ்டப்படுறாருங்க, எது உண்மைன்னு கண்டுபிடிச்சி சொல்லியான்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா வழக்கிலையும் சொல்லப்பட்டிருக்கலாம் இப்போ நடிக்கிறாருன்னு, நீதிமன்றம் விசாரணை சொல்லியிருக்கோம். அந்த விசாரணையில் இல்லைப்பா அவர் உண்மையிலே அவர் உடம்பு சரியில்லை தான் பண்ண முடிவாக இருக்கலாம், நமக்கு தெரியாதில்ல. இதுவரை எங்களோட இணைந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார், வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.